மலை உச்சியில் ரயான் ஒரு சிறிய நாய்க்குட்டியின் கழுத்தை பிடித்து நெரித்து, உன்னை துடிக்க துடிக்க மெதுவா உசுரோட கொல்ல போறேன் என்று சொல்லி அதனை கீழே தூக்கி போட்டு மிதித்து காலால் நசுக்கிக் கொண்டிருந்தான். பின் நெருப்பில் அந்த குட்டி நாயை கட்டி போட்டு வில்லத்தனமாக அது எரிவதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க சுற்றியிருந்த மற்ற அனைவரும் அதை ரசித்துக் கொண்டிருந்தனர். அந்த நாய் பயத்தின் உச்சத்தில். அப்பொழுது ஆரியன் பதறிப்போய் கத்திக்கொண்டு ஓடி வந்தான். அவனை தயவு செஞ்சு விட்டு, நான் தான் அவசரப்பட்டு உள்ள வந்தேன், அவனை எதுவும் பண்ணிடாது, அவன் எந்த தப்பு பண்ணல என்று சொல்லி ஆரியன் அந்த நெருப்பில் கட்டியிருந்த நாயை கஷ்டப்பட்டு அவிழ்த்தான். ஒழுங்கு மரியாதையா இந்த அகாடமியை விட்டு ஓடி போட அசிங்க பிடிச்ச நாயே. எப்படியும் உன்னோட அந்த மிருகமும் உன்ன மாதிரியே ஒரு உருப்படாத ஜென்மமா தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் இங்க உன்னையும் அந்த ஜந்துவையும் பார்த்த 2 பேரையும் கட்டி வச்சு எரிச்சிடுவேன். ஜாக்கிரதை. என்னோட வாழ்க்கை இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒரு சாதாரண முட்டைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதனால என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு வாங்க தொடர்ந்து இலவசமா பார்க்கலாம். என் அம்மா அவங்களோட நீளமான முடிய லோக்கல் மார்க்கெட்ல வித்துட்டாங்க. என் அப்பாவும் வேற யாரும் தொடக்கூட யோசிக்கிற சாக்கடையையும் அழுக்கு டாய்லெட்டுகளையும் கிளீன் பண்ணினாரு. அவங்க இதையெல்லாம் பண்ணினது வெறும் சில்லறை காசுக்காக தான். அந்த காசை வச்சு எனக்காக ஒரு முட்டை வாங்கணும். அதுதான் என் குடும்பத்தோட விதியே மாத்த போகுது. நம்ம உலகத்துல ஒரு முட்டை தான் ஒருத்தனோட வாழ்க்கையை முடிவு பண்ணும். பணக்கார வீட்டு பசங்களுக்கு செம்ம சொகுசான வாழ்க்கையை தர்ற மாதிரியான மிருகங்கள் முட்டையில இருந்து வெளியே வரும். ஆனா ஏழைங்க எல்லாரும் அந்த முட்டைக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிர் இருந்தா போதும்பா அப்படின்னு தான் சாமி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு முட்டையும் ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தான். ஆனா என்னோட முட்டை மற்றவங்க முட்டை மாதிரி இல்லை. அது எக்ஸ்பைரி டேட் முடிச்சு போன மாதிரி சாம்பல் கலர்ல சின்னதா இருந்துச்சு. மார்க்கெட்லயே ரொம்ப சீப்பான முட்டை அதுதான். அதை வாங்குறதுக்கே எங்க குடும்பம் அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்துட்டாங்க. தலையெழுத்தையே மாத்திர போட்டியில எனக்கு முன்னாடி இருந்தவங்க முட்டை உடைச்சப்போ அங்கிருந்த எல்லாரும் ஆச்சரியத்துல வாயடைச்சு போனாங்க. ரெஜினாவுக்கு ஷேடோ உல்ஃப் கிடைச்சது. அந்த மிருகத்தோட பவரால அவளுக்கு சென்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகி அவ இன்னும் உயரமாகவும் வேகமாகவும் செம்ம ஸ்ட்ராங்காகவும் மாறினான். ராயனுக்கு ஒரு லாவா குரோக்கடைல் வந்துச்சு. அதனால அவனோட ஸ்கின்னுக்கு கீழே உருகிய தங்க மாதிரி பலபலன்னு செதில்கள் முளைச்சது. என்னை சுத்தி இருந்த பசங்க எல்லாரும் அவங்களோட புது கெட்டப்ப கெத்தா காட்டிட்டு இருந்தாங்க. சிறகுகள், நகங்கள், கவச உடம்புகள்னு அவங்க ஃபேமிலி எல்லாரும் இன்னைக்கு நைட் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. இந்த மிருகங்கள் அவங்களுக்கு புகழையும் பணத்தையும் கேரண்டியா தரும். நானும் அதைத்தான் ஆசைப்பட்டேன். எனக்காக எல்லாத்தையும் இழந்த என் அப்பா அம்மாவுக்கு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆரியன் அப்படின்னு எக்ஸாமினர் என் பேரை கூப்பிட்டாரு. எல்லாரோட பார்வையும் என் மேல விழுந்ததை என்னால ஃபீல் பண்ண முடிந்தது. இப்போ என்கிட்ட கைகள் எல்லாம் நடுங்க என் முட்டையை நெஞ்சோட சேர்த்து பிடிச்சுக்கிட்டு அந்த மேடையை நோக்கி நடந்தேன். முட்டையை அங்க வச்சுட்டு ஒரு அடி பின்னாடி வந்தேன். அது அசைய ஆரம்பிச்சதும் அந்த அறையே பின் ட்ராப் சைலண்ட் ஆச்சு. முட்டை உடைய ஆரம்பிச்சது. என் ஹார்ட் பீட் எகிறத என்னால ஃபீல் பண்ண முடிச்சது. விரிசல்ல இருந்து பயங்கர பிரகாசமான வெளிச்சம் வந்தது. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தப்போ அங்க உடைச்ச முட்டை ஓடு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்குள்ள எந்த மிருகமும் இல்லை. எனக்கு மேல ஒரு ஈ கூட்டம் மிதந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு 2 கண்ணு இருந்தது. மங்கலான சாம்பல் கலர் வெளிச்சத்தோட மின்னுச்சு. மிருகங்களை வரவழைக்கிற ஹிஸ்டரியிலேயே ரெக்கார்டான மிக பலவீனமான மிருகம் அதுதான். சுத்தி இருந்த பசங்க எல்லாரும் கொடூரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவமானத்துல என் முகமே சிவந்து போச்சு. எனக்கு பின்னாடி ரயான் கத்துறது கேட்டுச்சு. உனக்கு இந்த ஈ கூட்டம் தாண்டா லாக்கி ஆரியன். இந்த உலகத்திலேயே ஒஸ்ட் லக்கு உனக்கு தான். என் லைஃபே இதோட முடிஞ்சதா? என்னால அதை ஏத்துக்கவே முடியல. நான் உடனே அங்க இருந்த சீஃப் ஆஃபீஸர் கிட்ட ஓடுனேன். ஒரு ஈ கூட்டம் ஒண்ணு அவ்வளவு பேட் இல்ல இல்லையா சார்? அது வளர வளர பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் மாறும்ல. அந்த ஆபீசர் தன் சிரிப்பை அடக்கிக்கிட்டு, சாரி ஆரியன், ஆனா உங்ககிட்ட இருக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப வீக்கான மிருகம். இது வளரவும் செய்யாது, மாறவும் செய்யாது. இதோட ரேட்டிங் ரொம்ப கம்மிங்கிறதால நீ உன் வேஸ்ட் மிருகத்தோட சுரங்கத்திலேயே வேலை செஞ்சு வறுமையிலேயே சாக வேண்டியதுதான். அந்த செகண்ட் ஈ கூட்டம் கண்ணை சுருக்கி பிரகாசிச்சது. என் தலையில இருந்து ஏதோ மெதுவா முளைக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஹோப் வந்தது. ஒருவேளை எனக்கு கெத்தான கொம்புகள் முளைக்குதோ. ரயான் என் முகத்துக்கு நேரா வந்து கையை நீட்டி, டேய் பாருங்கடா, இவன் தலையில ஒரு தோட்டமே முளைக்குது. நான் பேனிக் ஆகி என் முகத்தை பார்க்க பக்கத்துல இருந்த கண்ணாடி ஜன்னல் கிட்ட ஓடினேன். என் அவைக்கன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகி இருந்தது. ரயான் சொன்னது கரெக்ட் தான். என் தலை உச்சியில டசன் கணக்கான ஒளிரும் காளான்கள் முளைச்சிருந்தது. மற்ற பசங்க எல்லாரும் என்னை சுத்தி நின்று காளான் தலையான்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சீஃப் ஆஃபீஸரை பார்த்து, அவ்வளவுதானா? மற்றவங்கள மாதிரி எனக்கு எந்த பவரும் இல்லையா? ரயானால நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரெஜினாவால ஓனாயை விட வேகமா ஓட முடியுது. ஆனா எனக்கு கிடைச்சது வெறும் இந்த பிளிங்க் ஆகிற காளான்கள் தானா அப்படின்னு கேட்டேன். அவர் பெருமூச்சு விட்டு, துரதிருஷ்டவசமா அப்படிதான் அப்படின்னாரு. அப்புறம் மற்ற பசங்களை அமைதிப்படுத்த ட்ரை பண்ணினாரு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 1 வாரத்துல நீங்க எல்லாரும் மிருகங்களை அடக்குற 8 வருஷ படிப்பை ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் ஆஃப் கல்டிவேஷன் அண்ட் எவல்யூஷனுக்கு போக போறீங்க. ஆனா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன காளான் தலையான்னு சொல்லி தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்ததால என்னால எதையும் கவனிக்க முடியல. என் ஃபேமிலி கஷ்டப்பட்டது, ரிஸ்க் எடுத்தது எல்லாமே என் பேட்ல கால ஸ்பாயில் அடிச்சு.
எனக்கு இந்த உலகத்தை விட்டே ஓடிடலாம் போல இருந்தது. நான் என் குடும்பத்துக்கே ஒரு அவமான சின்னமா நின்னேன். அதனால நான் ஓடுனேன். சிட்டியோட ஆடம்பரமான பில்டிங்ஸ், ரோடுகளை எல்லாம் தாண்டி எங்க குடும்பம் இருக்கிற அந்த ஆபத்தான காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்து மண் ரோட்டில் ஓடுனேன். அந்த ஈ கூட்டம் என் ஆன்மாவோட கனெக்ட் ஆகி வழி நெடுக்க எனக்கு பின்னாடியே துரத்திட்டு வந்தது. ஒரு வழியா என் வீட்டை பார்த்தேன். அது ரொம்ப பழசா, ரிப்பேர் பண்ண கூட காசு இல்லாத நிலைமையில இருந்தது. ஆனா எங்களால முடிஞ்ச பெஸ்ட் வீடு அதுதான். இந்த சடங்கை பத்தி நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? எனக்கு எந்த மிருகமும் கிடைக்காமலே இருந்திருந்தா கூட என் லைஃப் நல்லா இருந்திருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பெருமூச்சு விட்டுட்டு கதவை திறந்தேன். நான் உள்ள கால் வச்ச அடுத்த செகண்ட் கன்ஃபெட்டி வெடிச்ச சத்தம் கேட்டுச்சு. சர்ப்ரைஸ்! நான் ஷாக்காக பின்னாடி போயிட்டேன். சீலிங்ல இருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு லெட்டர்ஸ் தொங்கிச்சு. டேபிள் எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் இருந்தது. என் அப்பா அம்மா 2 பேரும் பயங்கர சிரிப்போடு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அம்மா, அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் அம்மா என் தோளுக்கு மேல எட்டி பார்த்து, உன் மிருகம் எங்க ஆரியன்? நீ ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான மிருகத்தை தான் கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இது உனக்கு ராயல் கோர்ட்ல ஒரு நல்ல இடத்தை வாங்கி தரும். என் ஈ கூட்டம் அப்படியே ப்ரௌடா ஒளிரும் முகத்தோட என் பக்கத்துல மிதந்து வந்தது. என் பேரண்ட்ஸ் முகத்துல டக்குன்னு வந்த அதிர்ச்சியை என்னால பார்க்க முடிஞ்சது. அதோட அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்படியோ உலகத்திலேயே ரொம்ப வர்ஸ்டான மிருகத்தை கொண்டு வந்துட்டேன்றதும், அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணியும் எங்க குடும்பம் எப்பவும் ஏழையாவே இருக்க போகுதுங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா என் அம்மா உடனே தன் முகத்துல இருந்த அதிர்ச்சியை மறைச்சிக்கிட்டு சிரிச்சாங்க. ஆரியன், எங்களுக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குடா. குற்ற உணர்ச்சியை நெஞ்ச அடிச்சது. என்னால இனிமே தாங்க முடியல. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் தப்புதான். நான் நம்ம குடும்பத்தையே பாழாக்கிட்டேன். என் அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஓ ஆரியன்! என்னோட அப்பா என் முதுக தட்டி கொடுத்தாரு. ஆரியன், என்ன நடந்தாலும் நீ எப்பவும் எங்களோட மிராக்கல் சைல்ட் தான்டா. நான் என் தலையை ஆட்டினேன். நான் நம்ம லைஃபை இன்னும் வேர்ஸ்ட் ஆக்கிட்டேன். என்னால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே கடனிலே தான் இருக்கணும். என் அம்மா ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆரியன், நம்பிக்கை விட்டுறாத. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னப்போ உன்னோட அப்பா எனக்கான மருந்தை தேடி இந்த காட்டுக்குள்ள போனாருடா. ஜன்னல் வழியா அந்த இருண்ட காட்டை காட்டுனாங்க. அவர் கொடிய மிருகங்க கிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணி கூட இல்லாம சாகுற நிலைமைக்கு போனாரு. அவரு ரிட்டர்ன் வரலான்னு நினைச்சப்பதான் அது கண்டுபிடிச்சாரு. அந்த டனல் ரொம்ப சின்னதுடா. ஆனா அந்த சுவர்கள ஒளிரும் குறியீடுகள் மட்டும் இல்லைன்னா நான் அதை கவனிச்சிருக்கவே மாட்டேன். அதோட நடுவுல ஒரு அழகான பாதி மலர் இருந்தது. நான் என் புருவத்தை உயர்த்தி, பாதி மலரா அப்படின்னு கேட்டேன். அவர் தலையாட்டினாரு. ஆமா, ஒரு பூவோட பாதி. இதை பற்றி நான் கதைகள்ல படிச்சிருக்கேன். அதை யாராச்சும் கண்டுபிடிச்சா அவங்க கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். அதனால அதை நான் எடுத்துட்டு வந்து உங்க அம்மாவுக்கு கொடுத்தேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவளோட நோய் குணமாயிடுச்சு. அதை விட முக்கியமா எங்களுக்கு நீ பிறந்த. அதனால என்ன நடந்தாலும் ஆரியன், நாங்க உன்னை எப்பவும் நேசிப்போம். நீ எப்பவும் எங்களோட குட்டி மிராக்கிள் தான். என் கண்கள் பெருசாச்சு. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தது. ஆனா அது அவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானது. அம்மா, அப்பா, எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. நான் என் ரூமுக்கு போகவா? 2 பேரும் தலையாட்ட நான் என் ரூமுக்கு ஓடுனேன். என் கட்டில விழுந்து கொடிய காட்டு மிருகங்கள் இருக்கிற அந்த காட்டை உற்று பார்த்தேன். என் பேரண்ட்ஸுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னா நான் இன்னொரு மிருகத்தை அடக்கணும். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரே ஒரு மிருகத்தோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிற அளவுக்கு நச்சு ஆற்றல் இருக்கும். நான் காட்டுக்குள்ள போய் அந்த பாதி மலரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது சாத்தியம். அது மிராக்கல் பண்ணக்கூடியது. அது எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு மிருகத்தை அடக்கிற பவரை கொடுக்கும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். என் பக்கத்துல மென்மையா ஒளிரும் ஈ கொடுத்த பார்த்தேன். பெருமூச்சு விட்டு, இது உன் தப்பு இல்லதான், ஆனா நான் ஏன் உன்னை உருவாக்கணும் அப்படின்னு அந்த ஈ கூட்டம் டக்குன்னு மின்னிட்டு என் பக்கத்துல வந்து என் மேல தான் முகத்தை தேய்ச்சு அன்பு காட்டுச்சு. சரி சரி, நான் உன்னை வேற மிருகத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு 2வது மிருகத்தை கண்டுபிடிக்க உன் ஹெல்ப் வேணும். அந்த ஈ கூட்டம் ஓகே சொல்ற மாதிரி என்னை நிமிர்த்து பார்த்துச்சு. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டேன். அந்த காடு ரொம்ப பயங்கரமானது. நான் இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போனதே இல்லை. ஆனா இப்போ போயே ஆகணும். இல்லைனா அடுத்த 8 வருஷம் ஸ்கூல்ல ரயான் மாதிரி இருக்கிற பசங்க என்னை வச்சு செய்வாங்க. என் பேரண்ட்ஸோட காசும் வேஸ்ட் ஆகும். கடைசியில நான் சொர்க்கத்துல சொற்ப காசுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதை நான் பண்ண விட மாட்டேன். அடுத்த நொடியே நான் ஜன்னல் வழியா குதிச்சு காட்டுக்குள்ள ஓடினேன். அந்த காடு ஒரு மேஜிக் மாதிரி பிரகாசிச்சது. இலை கொடி எல்லாமே லைட் மாதிரி மின்னுச்சு. என் ஈ கூட்டம் இருட்டுல எனக்கு பின்னாடியே மெதுவும் ஒளிரும் வெளிச்சத்தோட வந்தது. காட்டுக்குள்ள ஆழமா போக போக அது இன்னும் பயங்கரமா மாறிச்சு. இறை தேடுற கொடூரமான விலங்குகளோட நிழல்களையும் மனுஷங்களை திங்கிற செடிகளையும் நான் அவாய்ட் பண்ணி நடந்தேன். அப்போ முன்னாடி ஒரு லைட் மின்னறதை பார்த்தேன். ஒரு வேளை என் அப்பா அந்த பூவை கண்டுபிடிச்ச அதே ஒளிரும் குகையா இது இருக்குமோ? நான் அங்கிருந்து பார்வையை திருப்பணும்னு நினைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷ சைஸ்ல இருக்கிற மேண்டிஸ் ஒன்று என்னை உற்று பார்த்துட்டு இருந்தது. அதோட பாடி ஃபுல்லா படிகங்கள் இருந்தது. அது இறையை கவரக்கூடிய மாதிரி லைட்டை வளைச்சது. நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். ஒரு மேண்டிஸ், அந்த டேஞ்சரான மிருகம் என்ன நோக்கி வந்தது. என் லைஃப் ஃபுல்லா மிருகங்களை பத்தி புக்ஸ்ல படிச்சிருக்கேன்.
புக்ஸ்ல படிச்ச ஒரு விஷயம் என் மைண்ட்ல அலார மாதிரி அடிச்சது. இந்த காட்டிலேயே நான் மீட் பண்ணக்கூடிய மிக ஆபத்தான மிருகம் இந்த மேண்டிஸ் தான். அதோட கூர்மையான கைகள் 2 கத்தி மாதிரி தரையில உரசிக்கிட்டு என்னை நோக்கி வந்தது. என் மைண்ட் வேகமா யோசிச்சது. மறையறதுக்கு இப்போ டைம் இல்லை. ஆனா நான் ஓடுனா அது ஒரே பாய்ச்சல்ல என் தலையை சீவிடுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். திடீரென்று எனக்குள்ள ஒரு எனர்ஜி வரது ஃபீல் பண்ணினேன். என் தலை உச்சில இருந்து காலன்கள் முளைச்சு ஒரு சீரற்ற வடிவத்தில் ஒளிர ஆரம்பிச்சது. என் ஈ கூட்டம் என் அவேக்கன் ஸ்டேட் ஆன் பண்ணியிருந்தது. நான் அந்த ஈ கூட்டத்தை பார்த்து, நிஜமாவ சொல்றேன், இது அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு. ஆனா ஆச்சரியமா அந்த மேண்டிஸ் அப்படியே நின்றுடுச்சு. அது தான் தலையை திருப்பி என்னோட ஒளிரும் காலன்களை பார்த்து அப்படியே வாங்கிடுச்சு. என்னால நம்பவே முடியல. அந்த மேண்டிஸ் இறையை மயக்க பயன்படுத்துற அதே லைட் பேட்டர்னை இந்த காளான்கள் அப்படியே காப்பி பண்ணியிருந்தது. நான் மெதுவா கிசுகிசுத்தேன். நல்ல ஐடியா, ஆனா இது எப்பவும் நீடிக்காது. நம்ம லைட்டா அசைச்சா கூட அது நம்ம மேல பாஞ்சிடும். நான் சுத்தியும் பார்த்தேன். கவர் பண்றதுக்கு எந்த இடமும் பக்கத்துல இல்லை. சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி இருக்கணும். எங்களுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை அதிகமாக்க நான் மெதுவா ஒரு அடி பின்னாடி வச்சேன். என் குதிகா ஒரு வெற்று சத்தத்தோட உள்ள அமிழ்ந்துச்சு. நான் அப்படியே உறைஞ்சிட்டேன். எனக்கு கீழே ஒரு பெரிய குழி இருந்தது. அது பெரிய மிருகங்களை பிடிக்க வச்ச ட்ராப். அதை ஆன் பண்ண நான் ரொம்ப வெயிட் கம்மி. ஆனா ஒரு மேண்டிஸ் அப்படி இருக்காது. நான் ஒரு ரிஸ்கான காரியம் பண்ண போறேன். ஆனா நீ என்ன நம்பணும், சரியா? அந்த ஈ கூட்டம் உறுதியா என்னை உற்று பார்த்துச்சு. 3ன்னு சொல்லும் போது நகரணும். நான் அந்த வெற்றத்துறையில ஒரு அடி வச்சேன். 1, அப்புறம் இன்னொரு அடி பின்னாடி வச்சேன். 2, 3. நான் ஓடின அடுத்த செகண்ட் அந்த மேண்டிஸ் சிரிச்சு அது தான் கால்களை தரையில ஊனி என்னை நோக்கி பாஞ்சது. என் அட்ரினலின் எகிற அந்த செகண்ட்ல நான் கீழே குதிச்சேன். அந்த மேண்டிஸ் என் காலை தொடர்றதுக்குள்ள முன்னாடி அடி எடுத்து வச்சு கீழே இருந்த குழியை திறந்தது. தர டமார்னு உடையே அந்த மேண்டிஸ் கத்திக்கிட்டே பாதாளத்துக்குள்ள விழுந்துச்சு. அடுத்த செகண்டே எனக்கு பயங்கர ரிலீஃப் ஆச்சு. நான் சிரிச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் உயிர் பழிச்சிட்டேன். ஆனா என் காலில் ஏதோ ஒன்று மாற்றத்தை ஃபீல் பண்ணினேன். அந்த மேண்டிஸ் தன் கொடுக்குகளால என் காலை கவி இருந்தது. என் ஹாப்பினஸ் அப்படியே தூய பயமா மாறிச்சு. நான் தரையில விழுந்து அந்த மிருகத்தை உடச்சு தள்ள ட்ரை பண்ணினேன். ஆனா அது என்ன அந்த பொறிக்குள்ள இழுத்துக்கிட்டே போச்சு. நான் தப்பிக்க மண்ணை பிடிக்க ட்ரை பண்ணினேன். ஆனா எந்த பயனும் இல்லை. நான் என் கிரிப்பு இழந்து 2 ஆழத்துக்குள்ள ஒரு பலத்த சத்தத்தோட தரையில விழுந்த வலியால முழங்கினேன். நான் இன்னும் உயிரோட இருக்கிறத உணர்ந்தப்போ எழுந்து நின்று அந்த கும்மிருட்டுல கைகளால தடவி பார்த்தேன். வெளியே போற வழியை தேடி சுவர்களை தடவினேன். திடீரென்று என் பக்கத்துல ஒரு லைட் மின்னுச்சு. நான் நின்னேன். இது அந்த மேண்டிஸோட லைட்டா? அந்த லைட் திரும்பவும் மினினப்போ என் ஈ கூட்டத்தோட கியூட்டான முகம் தெரிந்தது. நான் கிசுகிசுத்தேன். முட்டாள், நீ ஏன் இங்க வந்த? அதுக்கு இரையாக பாக்குறியா? அதுக்கு அந்த ஈ கூட்டம் பதிலளிக்கும் முன்பே என் முதுகெலும்புல நடுக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. நான் மெதுவா திரும்பினேன். எனக்கு பின்னாடி அந்த மேண்டிஸ் நின்றுட்டு இருந்தது. என் ஈ கூட்டத்தோட ஒளியால அது மங்களா தெரிஞ்சது. நான் ஒரு அடி பின்னாடி வச்சேன். அது ஒரு அடி முன்னாடி வந்தது. மேண்டிஸ்களுக்கு தங்களோட உணவோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அது என் பயத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. என் முதுகு சுவரில் முட்டுச்சு. நான் லாக் ஆயிட்டேன். அந்த ஈ கூட்டம் மேண்டிஸோட கவனத்தை திருப்ப லைட்டை உமிழ்ந்துச்சு. ஆனா எந்த பயனும் இல்லை. அந்த மிருகம் தன் குடுக்குகளை காத்துல உயர்த்தி என்னை சாப்பிட ரெடி ஆச்சு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்ன மாதிரி ஒரு வேஸ்டான பையன் உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாது. நான் இல்லாததுதான் உங்க லைஃபுக்கு நல்லது. திடீரென்று என் அப்பா அம்மாவோட ஸ்பிரிட்டும் உறுதியும் என் ஹார்ட்ல பொங்கிச்சு. என் கண்கள் அதோட குடுக்குகளை பார்த்தது. நான் சண்டை போடாம சாக தயாராயில்ல. நான் அந்த பூச்சியை பார்த்து கத்துனேன். ஏய் அசிங்கமான பூச்சி, எப்படியும் ஒரு நாள் எனக்கு சாவு உறுதி. அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அந்த மேண்டிஸ் கத்திக்கிட்டே தன் கையை ஓங்கிச்சு. அப்போ அந்த சுவர் திடீர்னு வெடிச்சு மண் புகையா மாறிச்சு. அந்த அட்டாக்கில் பலத்த காயமடைச்ச மேண்டிஸ் தரையில உருண்டு விழுந்துச்சு. நான் கண்ணை சிமிட்டினேன். இங்க என்ன நடந்துச்சு? புகை குறைச்சப்போ சுவத்துல புதுசா உருவான ஓட்டையில இருந்து ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. அது ஒரு கரடி மாதிரியான உயிரினமான நைட் ஹண்டர். அதுக்கு இருட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டான பியூர் வெள்ளை நிற கண்கள் இருந்தது. மண்ணை தோன்றதுக்கான பெரிய வளைந்த நகங்கள் அதுக்கு இருந்தது. நிஜமாலுமே அந்த பொறியை உருவாக்குனதே இதுதான். என் புக்ஸ்ல படிச்ச இன்னொரு விஷயம் என் நினைவுக்கு வந்தது. தரைக்கு மேல மேண்டிஸ்கள் மிக ஆபத்தான வேணா. தரைக்கு கீழ் இந்த நைட் ஹண்டர்கள் தான் கில்லாடிங்க. அந்த நைட் ஹண்டர் தான் அடுத்த சாப்பாட்டை தேடி மோப்பம் பிடிச்சது. அது என்ன பார்த்தா நான் கத்துறதுக்குள்ள என் கதை முடிச்சிடும். நான் சூரோட ஒட்டி நின்னுட்டேன். உடம்பே நடுங்குச்சு. அந்த நைட் ஹண்டர் மோப்பம் முடிச்சிட்டு நேரா என்ன நோக்கி திரும்பிச்சு. அது பாயறதுக்குள்ள அந்த மேண்டிஸ் அதோட உடம்ப குத்தி கிழிச்சது. என் கண்கள் பெருசாச்சு. அந்த 2 அரக்கர்களும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த டைம் எனக்கு தப்பிக்க ஒரு சின்ன கேப் கொடுத்தது. ஆனா நான் ஏதோ ஒன்ன மறந்துட்டுதான் என் மைண்ட்ல தோணுச்சு. என் ஈ கூட்டம் எங்க? அதாவது 2 மிருகங்களோட சண்டைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி தெரியாம மிதந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். முன்னாடி என்னை எப்படி காப்பாத்த அது போராடச்சுங்கிறத நினைச்சு என் பற்களை கடிச்சேன். அதை நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நான் அந்த சண்டைக்குள்ள பாஞ்சேன். மேண்டிஸோட கொடுக்கு என் முகத்தை தாண்டி போச்சு. நான் கீழே குடிச்சேன். நைட் ஹண்டரோட தாடைகள் நான் இருந்த இடத்த கவி முடிச்சு. ஒவ்வொரு அடியும் இடி முழக்க மாதிரி அந்த பொறிக்குள்ள எதிரொலிச்சது. என் ஈ கூட்டம் கொஞ்ச தூரத்துல நடுங்கிக்கிட்டு இன்னும் பிரகாசமா உளிருச்சு. ஏ ஈ கூட்டமே, ஏகிட்ட வா அப்படின்னு கத்துன. நீ இல்லைன்னா அந்த பசங்க
என்ன வெறும் விசித்திரன்னு தான் கூப்பிடுவாங்க. அதோட லைட் 2 வாட்டி மின்னுச்சு. அப்புறம் ஒரு ஹாப்பியான ஒளியோட நேரா என்ன நோக்கி வந்துச்சு. நான் சிரிச்சேன். சூப்பர், அதுதான் வேகம். இங்கிருந்து எஸ்கேப் ஆகும். நாங்க அந்த நைட் ஹண்டர் தோண்டின ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு ஃபாஸ்டா போனோம். எங்களுக்கு பின்னாடி அந்த 2 மிருகங்களோட சண்டை சத்தம் கேட்டுட்டே இருந்தது. நான் எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போனேன். ஏன்னா அந்த சண்டையில யார் ஜெயிச்சாலும் அடுத்து எங்களை தேடித்தான் வருவாங்க. அந்த பாதைகள் நூற்றுக்கணக்கான வழிகளா பறிச்சது. இதுல எந்த வழி என்ன சொர்க்கத்தோட பாதி மலருக்கு கூட்டிட்டு போகும்? எனக்கு யோசிக்க டைம் இல்லை. ஒரு சாய்ஸ்ல லெஃப்டும் அடுத்ததுல ரைட்டும் திருப்பினேன். நாங்க போக போக அந்த பாதை மெதுவா பெருசாச்சு. என் ஈ கூட்டத்தோட லைட்ல அந்த பாதை மண்ணுல இருந்து மென்மையான கல்லா மாறுறத பார்த்தேன். அது மனுஷங்க செதுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ முன்னாடி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. என் கண்கள் பெருசாச்சு. இது நான் நினைச்சதுதானா? நான் முன்னாடி ஓடி கார்னர்ல திரும்பினப்போ சுவர்கள்ல ஒளிரும் குறியீடுகள் இருக்கிற ஒரு லாங் ரூமை பார்த்தேன். அது தரை, சுவர் ஃபுல்லா வேர்கள் படர்ந்த ஒரு பழைய இடமா இருந்தது. என் அப்பா சொன்ன அதே இடம். நான் முழங்கால முட்டி போட்டு விழுந்தேன். ஆனந்த கண்ணீர் என் கண்ணுல இருந்து வந்துச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அப்பா சொன்ன கொகையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாதி மலர் இங்கதான் எங்கேயோ இருக்கு. நான் அந்த பூவை தேடி ஒவ்வொரு கார்னரையும் செக் பண்ணுங்க. அந்த பழைய சுவர்களுக்கு பதிலளிக்கிற மாதிரி என் ஈ கூட்டமும் நீல கலர்ல ஒளிர ஆரம்பிச்சது. அது ஒரு கியூட்டான சீன். என் கவலை எல்லாம் பறந்து போச்சு. நான் சிரிச்சேன். இது விசித்திரமா இருக்கே. நான் உன்னை சாம்பல் கலரை தவிர வேற கலர்ல பார்த்ததே இல்லையே. அதுக்குள்ள எனக்கு பின்னாடி ஒரு கீரல் சத்தம் என் ஹாப்பினஸை கெடுத்துச்சு. அது குகை சுவர்களில் எதிரொலிச்சது. நான் வந்த பாதையோட இருட்டை நோக்கி திரும்பினேன். என் இதயம் பயங்கர ஃபாஸ்டா துடிச்சது. அந்த 2 மிருகங்களோட சண்டை என்ன ரொம்ப நேரம் ஆச்சு. யார் ஜெயிச்சது? அந்த இருட்டில் இருந்து அந்த மேட்டிஸ் கத்திக்கிட்டே வெளியே வந்துச்சு. அதோட ஒரு கண் வெளியே தொங்கிக்கிட்டு இருந்தது. அதோட பாடி அந்த பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் வளைஞ்சு போயிருந்தது. இதோட மீனிங் அது அடுத்த சாப்பாட்டுக்கு இன்னும் பசியோட இருக்குங்கிறது தான். நான் ஓடுனேன். டேய் கிளம்பு, போலாம். நாங்கள் அந்த பாதையில் எங்களால் முடிஞ்ச பிற வேகமாக விடணும். ஆனால் அந்த மேண்டிஸ் இப்போ ஸ்லோவாக வரல. அது சுவர்களில் செம்ம ஸ்பீடாக ஏறி எங்களை நோக்கி நெருங்குச்சு. என் பேரண்ட்ஸ் என் நினைவுக்கு வந்தாங்க. அவங்களுக்காக நான் தோக்கக்கூடாது. நான் வாழணும். என் கால் ஒரு வேரில் தட்டி நான் தரையில் உருண்டு விழுந்தேன். நான் எழுந்து நிற்க ட்ரை பண்ணப்போ அதோட கொடுக்கு என் கையில குத்தி என்னை தரையோட சேர்த்து அமுக்குச்சு. நான் வலியால கத்தினேன். நான் இப்படி சாகக்கூடாது. உன்னால என்னை கொல்ல முடியாது. நான் தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனா நோ யூஸ். அந்த மேண்டிஸுக்கு நான் ஒரு சாதாரண பூச்சி மாதிரி தான். அதோட மூச்சு என் கழுத்துல பட்டுச்சு. அது என்னை முழுசா கடிக்க ரெடியாச்சு. திடீரென்று முன்னாடி இருந்த ஒளிரும் குறியீடுகள் பயங்கரமா மின்னுச்சு. அப்புறம் அது சோத்துல இருந்து தனியா பிரிஞ்சு காத்துல பறந்துச்சு. நான் பார்க்கறது நிஜம்தானான்னு கண்ணை தொடச்சு பார்த்தேன். ஆமா, அது நிஜம்தான். நூற்றுக்கணக்கான குறியீடுகள் சோத்துல இருந்து பறந்து வந்து ஷேப் இல்லாத ஒரு அடர்ந்த நீல கலர் ஈ கூட்டமா மாறுச்சு. அந்த நீல கலர் கூட்டம் அந்த குகையை கடந்து வந்து அந்த மேண்டிஸை என் மேல இருந்து தூக்கி போட்டுச்சு. நான் எழுந்து நிற்க போராடினேன். அந்த நீல கலர் புகை மேண்டிஸை சூழ்ந்துச்சு. அந்த மிருகம் துடிச்சது. ஆனா அந்த கூட்டத்தோட பவருக்கு முன்னாடி அதால எதுவும் பண்ண முடியல. அதோட ஸ்கின் மெதுவா உருகிச்சு. கடைசியில் அந்த மேண்டிஸ் ஒரு கத்தலோட தரையில விழுந்து செத்து போச்சு. நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அந்த பாதி மலரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேண்டிஸை அடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். நான் பூவை தேடி போகும்போது என் காலில் ஒரு டக்குன்னு ஒரு பெயின் தெரிஞ்சது. அம்மாடி! நான் கீழே பார்த்தேன். ஒரு நீல கலர் புகை என் காலை சுத்தி இருந்தது. என் தோல் உருகி உதிர்ந்து போயிருந்தது. அந்த பெயின் என் கண்ணில் கண்ணீரை வரவழைச்சது. நான் விலகி பார்த்தப்போ அந்த நீல கலர் ஈ கூட்டம் காத்துல மிதந்து என்னை துரத்திட்டு வந்தது. நான் என் ஈ கூட்டத்தை பார்த்தேன். அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சேன்டா. ஆனா என் ஈ கூட்டம் அந்த நீல புகை என்னை நோக்கி வர்றதையே பார்த்துட்டு இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு. அந்த நீல புகை என்னை முழுசா கவ்வி பிடிக்க வந்தது. ஆனா என் பார்வை சாம்பல் கலரா மாற அந்த புகை என் முகத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆச்சு. என்னோட ஈ கூட்டம் எனக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு உருவாக்கி இருந்தது. ஹே, நீங்க மாஸ்! ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் இல்லை. அந்த நீல புகை என் ஈ கூட்டத்தோட கவசத்தை உடைக்கிறத பார்த்தேன். சில பூச்சிகள் கவசத்தை உடைச்சு வந்து என் ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சது. நான் அந்த பாதி மலரை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது இதை நிறுத்தலாம். அது ஒரு மிராக்கல் தானே. ஆனா ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் அந்த நீல புகை என் உடம்புக்குள்ள ஆழமா இருக்கிறத ஃபீல் பண்ண முடிச்சது. பெயின் தாங்க முடியாம நான் தரையில விழுந்தேன். எனக்கு ஊர்ந்து போக கூட தெம்பு இல்லை. நான் எத்தனை வாட்டி சாக கிடப்பேன். நான் வேஸ்ட்னு சொன்ன மிருகம் என்னை எத்தனை வாட்டி காப்பாற்றணும். என் சாம்பல் கலர் ஈ கூட்டம் மெதுவா அழியறத பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இல்லாம போயிடும். அது என்னோட சேர்ந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கத்துனேன். ஏ ஈ கூட்டமே, நீங்க முன்னால முடிஞ்ச பெஸ்டா பண்ணிட்டீங்க. உங்களை சந்தேகப்பட்டதற்கு என்ன மன்னிச்சிடு. அதோட கண்கள் என்னை நோக்கி மின்னுச்சு. அப்புறம் அது அந்த பாதையோட ஆழத்துக்குள்ள ஓடுச்சு. நான் புன்னகைச்சேன். அதுதான் கரெக்ட். என்னை விட ஒரு நல்ல மாஸ்டரை தேடிப்போம். அந்த நீல கலர் பூச்சிகள் என்னை ஃபாஸ்டா அரிக்க ஆரம்பிச்சது. என் உடம்புல இருந்து பிளட் வந்தது. நான் டெத் அக்செப்ட் பண்ணிக்க ரெடி ஆயிட்டேன். ஆனா ஒரு மங்கலான சாம்பல் லைட் என்னை முன்னாடி பார்க்க வச்சது. என் ஈ கூட்டம் அங்கே மிதந்து என்னை உற்று பார்த்துட்டு இருந்துச்சு. நான் என் பற்களை கடிச்சேன். என்ன பண்ற? இங்க இருந்து போ! அது லைட்டை உமிழ்ந்துச்சு. ஆனா நகரவே இல்லை. நான் அதோட பின்னாடி வரணும்னு அது நினைச்சதா? நான் சிரிச்சேன்.
நான் ஃபுல்லா என் ப்ராப்ளமுக்கு உன்னதான் ப்ளே பண்ணினேன். ஆனா நான் உன்னதான் முழுசா நம்பி இருக்கணும். எனக்குள் ஒரு புது எனர்ஜி பிறந்தது. அது நச்சு ஆற்றல் இல்லை, அது நம்பிக்கை. நான் எழுந்து நின்று கத்தினேன், நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். நான் அதை நோக்கி தள்ளாடி நடந்தேன். ஒவ்வொரு அடியும் மரண வேதனையா இருந்தது. ஆனா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். எனக்காக, என் பேரண்ட்ஸ்க்காக, என் கூட்டத்துக்காக. என்னை எங்க கூட்டிட்டு போற ஃப்ரெண்ட்? என்னால முடியல, எனக்கு டைம் இல்ல. திடீரென்று அந்த கூட்டம் பயங்கர பிரகாசமா மின்னுச்சு. அந்த குகையை சாம்பல் கலர் ஒளியால நிறைஞ்சது. நாங்க அதோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். நான் சுத்தியும் பார்த்தேன். அது எனக்கு எதை காட்ட நினைச்சது. அதுக்கு நேர்கீழ அந்த ஒளிரும் பாதி மலர நான் பார்த்தேன். அந்த பயங்கரமான பையனையும் தாண்டி எனக்குள்ள நம்பிக்கை பிறந்தது. சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு மிராக்கிள் தான். நான் தரையில விழுந்து அந்த பாதி மலரை பறிச்சேன். அதை சுற்றி ஒரு பியூர் பவர் ரேடியேட் ஆச்சு. ஆனா என்னால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது. எங்க அம்மா பண்ண மாதிரியே நான் அந்த பூவை அப்படியே முழுங்கினேன். என் பாடி அந்த பூவை ஜீரணிக்குமா, இல்ல இந்த நீல புகை என்ன ஜீரணிக்குமா? என் கூட்டம் என் ஹார்ட் பீட் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி மின்னுச்சு. அது பயத்தோட இல்ல, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நீல புகை என் தோலை அரிக்க ஆரம்பிச்சது. ஆனா பயத்துக்கு பதிலா எனக்குள் ஒரு ஆச்சரியமான ஃபீலிங் வந்தது. எனக்குள் ஒரு பழமையான விசித்திரமான பவர் நகர்றத பார்த்தேன். என் கண்கள் முடிச்சு நான் திரும்பவும் கண்ணை திறந்தப்போ இந்த உலகமே மாறி இருந்தது. எல்லாமே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி தெரிஞ்சது. எலும்புகள், பலங்கள், வீக்னஸ்னு எல்லாமே எனக்கு முன்னாடி அக்யூரேட்டா காட்டப்பட்டது. நான் முழுங்கின அந்த பூ என் பிளட்ல மறைஞ்சிருந்த ஏதோ ஒரு பவரோட மிக்ஸ் ஆச்சு. அது என்ன மாத்துறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயம் இல்ல, நான் என்னவா மாற போறேன்னு பார்க்க கியூரியஸா இருந்தேன். ஆரியனோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால அவனுக்கு என்ன பவர்ஸ் கிடைக்க போகுது? அந்த கூட்டத்தால என்னென்ன பண்ண முடியும்? அது உண்மையிலேயே வீக்கான மிருகம் தானா, இல்ல அதுக்குள்ள அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் மறைஞ்சிருக்கா? வறுமையில இருந்து தப்பிக்க தன்னோட பேரண்ட்ஸ் பண்ண தியாகத்துக்கு ஆரியன் தகுதியானவனா மாறுவானா? அந்த மாய உலகம் ஒரு பிரம்மாண்டமான அதல பாதாளத்தால் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒரு விசித்திர கிரகம். அதிசயமான பீஸ்டுகளும் அசாதாரணமான சக்திகளும் கொண்ட அற்புதமான உலகம் அது. அதில் ஒரு பக்கம் மனிதர்கள், மறுபக்கம் வலிமையான டிராகன்களும் யாளிகளும் வாழ்ந்தன. அந்த உலகில் ஒரு மனிதனின் மதிப்பையும் கௌரவத்தையும் அவன் வைத்திருக்கும் பீஸ்ட் தான் தீர்மானிக்கும். இங்கு மிக வலிமையான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள் சிட்டியின் மையப்பகுதியில் வாழ, பலவீனமான பீஸ்ட் வைத்திருப்பவர்கள் எல்லையில் இருப்பார்கள். எனவே அந்த நகரத்தின் இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு வலிமையான பீஸ்ட் கிடைக்க வேண்டும் என்பதே கனவு. அந்த நகரத்தின் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் செர்மனி ஹாலில் தங்களது 18வது வயதில் அடியெடுத்து வைத்த நிறைய மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். அனைவரின் கண்களிலும் தங்கள் எதிர்காலத்தின் மீதான கனவுகள் தெரிந்தன. இங்கு படிக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் இந்நகரத்தின் மிக முக்கிய புள்ளிகளின் பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் விலையுயர்ந்த கோட் சூட் மற்றும் கேப் வைத்த ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரணமான உடை அணிந்து காலில் ஷூ கூட அணியாமல் பழைய செருப்புடன் ஆரியன் உள்ளே நுழைந்தான். பெரிய பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மத்தியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஆரியன் வந்திருந்தான். ஒரு சிறிய முட்டையை பத்திரமாக கையில் ஏந்தியபடி வந்தவனுக்கு பெரும் கனவுகள் இருந்தது. அவனுடைய எதிர்காலமே அந்த முட்டையில் தான் இருந்தது. அந்த முட்டையிலிருந்து வரும் பீஸ்ட் தான் ஆரியனின் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. மற்றவர்களைப் போல் இல்லாமல் இவன் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்ததால் அவனை யாரும் அருகில் அமர விடவில்லை. அப்போது பெரும் சத்தத்துடன் அந்த செர்மனி ஹாலில் மாஸ்டர் டேனியல் உள்ளே நுழைந்தார். அனைவரும் அமைதியாக எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர் பின்னால் அவருடைய பீஸ்ட் ஆமட் ஸ்கார்பியன் இருந்தது. அங்கிருந்த மாணவர்கள் அந்த பெரிய தேளை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தனர். அவரும் இதேபோல் தனது 18வது வயதில் இப்படி ஒரு நிகழ்வில்தான் இந்த பீஸ்டை தன்னுடன் பேர் செய்து கொண்டார். இந்த பீஸ்ட் சில்வர் ரேங்கிங் லெவல் 2. இது சாதாரணமாக இல்லாமல் மிகவும் பொலிவுடன் நீல நிறத்தில் மின்னியது. அவர் அனைவரின் முன்னால் நின்று, ஸ்டூடெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் இது. ஃபியூச்சர்ல நீங்க இந்த சொசைட்டில எந்த இடத்துல இருக்க போறீங்கன்னு இன்னைக்கு உங்களோட பேராக போற உங்க பீஸ்ட் தான் முடிவு பண்ணும் என்று கூறினார். அனைத்து மாணவர்களும் அவர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். மாஸ்டர் டேனியல் தனது பேச்சை தொடர்ந்தார். இன்னைக்கு நீங்க பேராக போற பீஸ்ட அடுத்த 8 வருஷம் இங்க ட்ரைன் பண்ண போறீங்க. ஒவ்வொரு பீஸ்டும் ஒவ்வொரு லெவல். அயன் பீஸ்ட் வந்தா ஸ்லேவ்ஸ், பிரான்ஸ் பீஸ்ட் வந்தா ஒர்க்கர்ஸ், சில்வர் பீஸ்ட் வந்தா பிரிவிலேஜ்டான லைஃப் என்று கூறினார். ஆனால் அவர் கோல்ட் லெவல் பீஸ்ட் பற்றியோ பிளாட்டினம் லெவல் பீஸ்ட் பற்றியோ கூறவில்லை. கோல்டு வெறும் 5 குடும்பங்களிடம் மட்டுமே இருந்தது. பிளாட்டினம் வெறும் அந்த சிட்டியின் கிங்கிடம் மட்டுமே இருந்தது. இப்போது அங்கிருந்த மாணவன் ரியானை மாஸ்டர் முன்னால் அழைத்தார். ரியான்
அந்த சிட்டியின் ஒரு பெரிய பிக் ஷாட்டின் மகன். அங்கிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எப்படியாவது அவனுடன் ஃப்ரெண்டாக வேண்டும் என்பது ட்ரீம். இதற்கு முன்பு அவன் படித்த இடத்தில் அவன்தான் டாப்பராக இருந்தான். அதற்கேற்ற தற்பெருமையும் திமிரும் அவன் கூடவே இருந்தது. அவன் எழுந்து செல்லும் போது மொத்த அரங்கமும் ஆரவாரம் செய்தது. அவன் மேல் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பலத்த கைத்தட்டின் நடுவில் வந்தவன் தனது கையில் இருந்த ஒரு பெரிய முட்டையை அங்கிருந்த பீடத்தின் மீது வைத்தான். அதிலிருந்த ஹோலி வாட்டரில் அந்த முட்டை வைக்கப்பட்டவுடன் அது பயங்கரமாக கொதித்தது. அந்த முட்டை சிவப்பு கலரில் மாறியது. அதை பார்த்த அனைவரும் வாவ், இட்ஸ் கோட் ரெட் என்று ஆரவாரமாக கூறினார். அதிலிருந்து அப்படியே தீப்பொறியுடன் ஒரு பீஸ்ட் வெளியே வந்தது. அந்த தீப்பொறியால் அங்கு சற்று புகைமூட்டமாக இருந்தது. அதனால் அது என்ன பீஸ்ட் என்று தெரியவில்லை. சற்று வினாடிகளில் அந்த புகைமூட்டம் விலக ஒரு ரெட் கலர் முதலை இருந்தது. லாவா crocodile என்று மாஸ்டர் கூற அவர் வார்த்தைகள் அந்த செர்மனி ஹால் முழுவதும் எதிரொலித்தன. அதை பார்த்த ஆரியனுக்கு ஆர்வமும் பதட்டமும் ஒரே நேரத்தில் பற்றி கொண்டது. தன் கையில் இருந்த முட்டையை மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டான். அதே நேரம் ரியான் பெருமையாக உணர்ந்தான். அந்த குட்டி முதலை வாயிலிருந்து நெருப்பு வந்தது. அதை பார்த்த மாணவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். அது மிகவும் அக்ரெசிவாக இருந்தது. அதை மாஸ்டர் மிக கவனமாக கையாண்டார். அதை பிடித்து வந்து ரியானுக்கு நேரெதிராக பிடிக்க அந்த பீஸ்ட் அப்படியே ரியானுக்குள் இணைந்தது. அது அவனது உடலில் இணைந்தவுடன் ரியானின் கைகளில் சிவப்பான செதில்கள் தோன்றின. அவனது நகங்கள் சிவந்த நிற நகங்களாக மாறின. அவனது முழு உடலும் அதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தது. அவன் இப்போது ஒரு சூப்பர் பவர் ரைடர் போல காட்சியளித்தான். ரியான் ஒரு சொடுக்கு போட அவனது விரலில் நெருப்பு வந்தது. அதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். இப்போது மாஸ்டர் நெக்ஸ்ட் ஆரியன் கம்ஃப்ரண்ட் என்று அழைத்தார். அவன் பெயரை கேட்டவுடன் அந்த செர்மனி ஹால் சைலண்ட் மோடுக்கு சென்றது. ஆரியன் சற்று பயத்துடன் எழுந்து சென்றான். இன்னும் சற்று நொடிகளில் அவனது வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று தீர்மானிக்கப்படும் பதட்டம் அவனுக்கு இருந்தது. அவனது பெற்றோர்கள் தங்கள் சேர்த்து வைத்த அனைத்து சொத்துகளையும் விற்று அவனை இந்த பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்த்திருந்தனர். அவன் கைகள் நடுங்க பத்திரமாக முட்டையை எடுத்துக்கொண்டு முன்னே சென்றான். நடந்து செல்லும் போதும் மற்ற மாணவர்கள் கையில் இருந்த கலர் கலரான முட்டைகளை பார்த்தான். பின்பு அவன் அந்த தன்னுடைய முட்டையை பீடத்தில் இருக்கும் ஹோலி வாட்டரில் வைத்தான். கண்களை மூடியவன் ஆவலாக காத்திருந்தான். சில நொடிகளில் புனித நீரில் இருந்த அவனுடைய முட்டை கிரே கலரில் சிறிதாக மாறியது. பொதுவாகவே கிரே எக்கை ஃபெயிலியர் எக் என்று அழைப்பார்கள். மாணவர்கள் அவனது சிறிய முட்டையை பார்த்து கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர். ஃபெயிலியர் எக், அட்லீஸ்ட் இதுல இருந்து ஒரு ஃப்ராக் வருமா? பக் 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 என்று கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் கத்த மற்றவர்கள் சிரித்தனர். மாஸ்டர் அமைதியாக இருக்கும்படி கண்டித்தார். ஆரியன் தனது சோகத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நின்றிருந்தான். அதற்கு மேல் அந்த ஹோலி வாட்டர் கொதிக்கவே இல்லை. மாஸ்டருக்கு அது வேலை செய்கிறதா இல்லையா என்று கூட சந்தேகம் வர அவர் தனது கம்பை வைத்து அசைத்து பார்த்தார். அப்போது சட்டென அந்த முட்டையில் ஒரு சிறு விரிசல் விட்டது. எந்த பெரிய சத்தமும் இல்லை. ரியானின் பீஸ்ட் போல நெருப்பு எதுவும் வரவில்லை. மொத்த அரங்கமும் ஆர்வமாக காத்திருந்தனர். முட்டையின் ஓட்டை உடைத்துக் கொண்டு வெளியே தவ்வி குதித்தது ஒரு நீல நிற ஈ. அதை பார்த்த ஒட்டுமொத்த அரங்கமும் சிரிப்பில் அதிர்ந்தது. ஆனால் ஆரியன் கொஞ்சமும் அசையாமல் அமைதியாக நின்றிருந்தான். அந்த ஈ நீண்ட நேரமாக பறக்கவே இல்லை. மாஸ்டர் தனது கம்பை வைத்து அசைத்துக் கொண்டே இருந்தார். பிறகு அது ஒரு வழியாக தன் சிறிய முட்டை கண்களை சிமிட்டியபடி தன் சிறிய ரெக்கைகளை அசைத்து கஷ்டப்பட்டு பறந்து பொறுமையாக அந்த பீடத்திலிருந்து ஆரியனின் முன் வந்து நின்றது. அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். மாஸ்டர் தலையசைக்க ஆரியன் தன் விரலை நீட்டினான். ஒரு நொடி அவன் கண்களையே இமைக்காமல் பார்த்த அந்த ஈ விற்றென பறந்து சென்று அவனது உடலில் இணைந்தது. ஆரியனின் உடலில் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. எந்த சத்தமும் இல்லை. அவனை சுற்றி
அந்த இன்செக்ட் பீஸ்டின் ஆரா கூட தோன்றவில்லை. வெறும் 10% சக்தி மட்டுமே அதிகரித்தது. அது மட்டுமின்றி அவனது தலையில் 2 சிறிய கலர்ஃபுல் மஷ்ரூம்களும் தோன்றியது. அதை பார்த்து மற்றவர்கள் சிரித்தனர். அந்த மஷ்ரூம் அவனது இதய துடிப்புக்கு ஏற்றது போல் மின்னியது. இதை பார்த்த மாஸ்டர் டேனியல், ஆரியன், உனக்கு ஒரு அயன் ரேங்க் பீஸ்ட் கிடைச்சிருக்கு என்று சொன்னார். அதை கேட்டவுடன் மாணவர்களில் ஒருவன், மாஸ்டர், அது பீஸ்ட்னு சொல்லாதீங்க, அது இன்செக்ட் என்று கத்தினான். மொத்த அரங்கமும் சிரித்தது. மாஸ்டர் சற்று கோபமாக, சைலன்ஸ், இங்க பாரு ஆரியன், ப்ராப்பர் கல்டிவேஷன் பண்ணா உன்னோட பீஸ்ட் பிரான்ஸ் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகலாம். உனக்கு இன்னும் 8 வருஷம் டைம் இருக்கு. ஒழுங்கா படிக்கணும், புரியுதா என்று சொன்னார். அவன் அமைதியாக தலையசைத்துவிட்டு தன் இடத்தை நோக்கி நடந்தான். பொதுவாக பீஸ்ட் கிடைத்த அனைவரும் பயிற்சிக்காக ஒரு பள்ளியில் சேர்ந்து 8 வருடம் கடினமாக உழைக்க வேண்டும். அங்கு பீஸ்டை மேம்படுத்த அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அப்போது அந்த மஷ்ரூம் பிளிங்க் ஆக தொடங்க அதை கண்டு அனைவரும் சிரித்தனர். ஆனால் அவர்கள் முன்னால் தலைகுனிந்து செல்லவோ அல்லது அழவோ அவன் விரும்பவில்லை. அவன் அந்த அவமானங்கள் அனைத்தையும் தன் பெற்றோர்களுக்காக பொறுத்து கொண்டான். ஆனால் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலும் ஒரே ஒருத்தி மட்டும் ஆரியனுக்காக வருந்தினாள். அவள் பெயர் ரெஜினா. அழகும் திறமையும் நிறைந்த அவளை ரசிக்காத ஸ்டூடெண்ட்ஸே அந்த யூனிவர்சிட்டியில் இல்லை. அவளுக்கு ஆரியனின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவள் ஆரியனை பார்த்து புன்னகை செய்ய, அது மட்டுமே அப்போது ஆரியனுக்கு கிடைத்த ஒரே ஆறுதல். அமைதியாக அமர்ந்தவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாணவரும் தங்களது பவர்ஃபுல் பீஸ்டுடன் இணைவதை பார்த்தான். அவன் நினைத்தவுடன் அவன் கண் முன் இருந்த அந்த அவனது தோல்வியை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு சாட்சியாக நின்றது. அப்போது திடீரென்று அந்த செர்மனி ஹால் ஆரவாரமாக மாற இறுதியாக பீடத்தை நோக்கி ஏறி வந்தாள் ரெஜினா. அவளது நீல நிற கூந்தல் தோள்களில் மென்மையாக அலைபாய்ந்து அவளது முகத்திற்கு ஒரு அழகை தந்தது. அவள் தனது கருப்பு முட்டையை பீடத்தின் மேல் வைத்தாள். ரெஜினாவின் அழகில் அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் மயங்கினர். அந்த முட்டை அங்கிருந்தவற்றிலேயே மிகவும் விலையுறந்த ஒன்று. ஒட்டுமொத்த அரங்கமும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த முட்டையில் ஏற்பட்ட விரிசல் இருளை வெட்டிய மின்னலை போல இருந்தது. அந்த இடம் புகை மண்டலமானது. திடீரென்று ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. மொத்த அரங்கமும் அதிர்ந்தது. உள்ளிருந்து ஒரு ஷேடோ வுல்ஃப் வெளியே வந்தது. அதை பார்த்தவுடன், மாஸ்டர், கோல் லெவல் பொட்டன்ஷியல் இருக்கிற பீஸ்ட் என்றார். இது ரியானின் பீஸ்டை விட வலிமையானது. மொத்த அரங்கமும் ஆச்சரியத்தில் இருந்தது. அது ஒரு Tier 3 பீஸ்ட். அதன் கண்கள் பேராற்றலுடன் ஜொலித்தன. ரெஜினாவை சூழ்ந்த அந்த ஆரா கண்களை பறிப்பது போல இருந்தது. பல மடங்கு வேகம், கூர்மையான உணர்வுகள் மற்றும் பல வகையான எலிமெண்டல் மேஜிக்கை கையாளும் வரம் அவளுக்கு கிடைத்தது. அந்த ஓநாய் ரெஜினாவின் முன் பணிந்து வணங்குவதை ஆரியன் பார்த்தான். அந்த ஒப்பந்தம் அவளை இந்த நகரத்திலேயே மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. ரெஜினா இறுதியாக உருமாறினாள். ஷேடோ வுல்ஃபுடனான அந்த ஒப்பந்தம் அவளது தோளில் மெல்லிய கருப்பு அடையாளங்களை உருவாக்கியது. அவளது கண்களில் ஓர் அபாரமான ஒளி தெரிந்தது. அவளது நீல நிற கூந்தல் தண்ணீருக்குள் இருப்பது போல அலைபாய்ந்தது. அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஆரா தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு தீவிரமாக இருந்தது. மொத்த அரங்கமும் அவளை ஆச்சரியமாக பார்த்தது. ஆரியனின் தலையிலிருந்த மஷ்ரூமும் ஆச்சரியத்தில் ஒளிர்ந்தது. எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். அப்போது செரிமனி மாஸ்டர், இன்னும் ஒரு வாரத்தில் உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட பீஸ்ட் எல்லாம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறீங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு உங்களுக்கு உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மிலிட்டரி சர்வீஸை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் உங்க பீஸ்ட் உங்களுக்குள்ள பேராகியே இருக்கட்டும். அதை ரிலீஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் a kind of respect என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு கிடைத்த பீஸ்டை நினைத்து சந்தோஷமாக வீடு திரும்பினர். ஆனால் ஆரியன் மிகுந்த சோகத்தில் இருந்தான். தனது பெற்றோர்களின் மொத்த சேமிப்பும் ஒரு வீக்கான பீஸ்டின் மீது செலவு செய்யப்பட்டது அவனுக்கு வருத்தமாக இருந்தது. அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே இருக்கும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான்.
5 மணி நேரம் கடந்தது கூட தெரியாமல் அவன் சோகத்தில் இருந்தான். பிறகு ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு அங்கிருந்து அவன் நடந்தவாறே வீட்டுக்கு திரும்பினான். அந்த ஈயும் அவனுடனே அருகில் வந்தது. அந்த சத்தம் அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. அவனது வீடு சிட்டியிலிருந்து மிகவும் வெளியே இருந்தது. ஒரு சிறிய வீடு. அதில் அவனது ஏழை பெற்றோர்களுடன் வாழ்ந்தான். அவனது பெற்றோர்கள் அயர்ன் ரேங்க் பிளான்ஸ் மட்டும் வைத்திருந்தாலும் அவர்கள் நன்கு சமைக்கக்கூடியவர்கள். அதனால் சிட்டியில் இருக்கும் பெரிய ஹோட்டல்களில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களது பாஸ் ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்பதால் அவர்களை அங்கு வேலை பார்க்க அனுமதித்தார். ஜெனி மற்றும் சத்தியன் ஆரியனுக்காக மிகவும் ஆர்வமாக காத்திருந்தனர். ஆரியன் கதவை திறந்து உள்ளே வந்தவுடன் அவனது பெற்றோர்கள் அவனை பார்க்க ஓடி வந்தனர். அவனது அருகில் ஒரு ஈ இருந்தது. அதை பார்த்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருந்தார்கள். ஆரியனின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு வெறும் ஒரு ஈ தான் கிடைச்சது என்று அழுதான். ஜெனி ஓடி வந்து கட்டி அணைத்து, பரவாயில்ல ஆரியன், விடு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நாங்க எங்களால முடிஞ்ச முட்டையை வாங்கி கொடுத்தோம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. உனக்கு ஒரு ஈ கிடைச்சிருக்கோ இல்ல ஒரு டிராகன் கிடைச்சிருக்கோ அது எங்களுக்கு முக்கியம் இல்ல, நீதான் எங்களுக்கு முக்கியம் என்று கூறினார். அப்போது அவனது தந்தை சத்தியன், ஆரியன், ஒரு சில நேரத்துல வாழ்க்கை நமக்கு வேண்டியதை கொடுக்காது. ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை நாம நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும் என்று அறிவுரை சொன்னார். ஆரியன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தனது அறைக்கு சென்றான். அந்த ஈயும் அவனுடன் பின்னாலேயே சென்றது. சத்தியன் கையில் ஓர் அக்ரிமெண்ட் பேப்பருடன் சோகமாக அமர்ந்திருந்தார். இத்தனை வருஷ உழைப்பு எல்லாத்தையும் வித்து நம்ம பையனுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில சீட் வாங்கினோம். ஆனா இப்ப என்று சத்தியன் கண் கலங்கினார். ஆரியனுக்கு சக்தி வாய்ந்த ஓர் உயர் ரக முட்டையை வாங்கி தருவதற்கான வசதி அவர்களிடம் இல்லை. ஆனால் தங்கள் மகன் அவர்களை விட சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்போது ஜெனி, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் போட்டாச்சு, அவ அங்க படிச்சுதான் ஆகணும். ஆனா எனக்கு மட்டும் அந்த நோய் வராம இருந்திருந்தா நாம் அந்த பிரவுன் எக் வாங்கியிருக்கலாம், பேசாம நான் செத்து என்று சொல்ல வர அதற்குள் சத்தியன் அவளை தடுத்தார். அப்படி சொல்லாத ஜெனி, அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது பெரிய கொடுமை, நீ அவனுக்கு கிடைச்ச வரம் என்று கூறினார். ஜெனி அழுது கொண்டிருந்தார். அப்போது சத்தியன், உனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனி, அந்த வருஷம் நம்ம அட்மாஸ்பியர்ல நச்சுத்தன்மை அதிகமானதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. என்னால அப்ப கவர்மெண்ட் கேட்கிற காசு கொடுத்து மருந்து வாங்க முடியாம அந்த மிஸ்ட்ரி ஃபாரஸ்டுக்குள்ள போய் ஒரு மூலிகை கொண்டு வந்தேன். அதை உனக்கு கொடுத்த உடனே உன் முகம் பிங்கா மாறிடுச்சு. நான் பயந்துட்டேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு உனக்கு குணமாயிடுச்சு. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம், அதுவும் அந்த மூலிகையால சரியாச்சு என்று கூறினார். அதற்கு ஜெனி, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்த்தோம், ஆனா ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ என்று புலம்பினார். இவையெல்லாம் ஆரியனின் காதுகளில் விழுந்தாலும் அடுத்த 8 வருடம் அவன் மிகுந்த அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சோகத்தில் இருந்தான். அடுத்த ஒரு வாரத்தில் யூனிவர்சிட்டியில் கிளாஸ் தொடங்க போகின்றது என்று யோசித்தவன் ஜன்னலின் வழியே பார்த்தான். கண் எதிரில் கும்மிருட்டில் அடர்த்தியான ஒரு காடு பரவி இருந்தது. அதிலிருந்து வந்த மூலிகை வாசம் அவனை திக்குமுக்காட வைத்தது. அப்போது ஒரு பலமான காற்று வீச அந்த காட்டின் மரங்கள் அதில் ஆடியது. திடீரென்று வீசிய அந்த காற்று ஆரியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அந்த காட்டை பார்த்தபடி இருக்க அவனுக்கு தூரத்திலிருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டது. ஆரியன் அதிர்ந்தான். அருகில் அவனது ஈ இல்லை. ஆரியன் பதறினான். அந்த ஈயை டேபிளுக்கு அடியில் துணிகளின் இடையில் தேடினான். அப்போது புக் ஷெல்ஃபில் ஒரு வெளிச்சம் வந்தது. அது ஆரியனின் பீஸ்ட். அது திடீரென்று ப்ளூ கலரில் பிளிங்க் ஆக தொடங்கியது. அவன் அருகில் சென்று பார்க்கும்போது அந்த ஈ தி புக் ஆஃப் ஹோப் ஃபார் தி கிங் என்ற புத்தகத்தின் மீது அமர்ந்திருந்தது. அவனது கண்கள் விரிந்தன. அவன் ஆர்வத்துடன் அந்த புத்தகத்தை எடுத்தான். அதன் கவர் பேஜை பார்த்த ஆரியனின் எதிர்பார்ப்பு எகிரியது. ஆரியன் தன் பயணத்தின் அடுத்த 8 வருடத்தை நினைத்து சோகத்தில் இருக்க, அப்போது அவன் கண்களில் தி புக் ஆஃப் ஹோப் ஃபார் தி கிங் என்ற புத்தகம் பட்டது. அதன் கவர் பேஜில் ஒரு ராஜா கம்பீரமாக நிற்பது போலவும் அவர் பின்னால் பெரிய டிராகன் மற்றும் யாழி இருப்பது போலவும் காணப்பட்டது. அந்த புக்கின் அட்டையே ஒரு விசித்திரமான தோளால் செய்யப்பட்டிருந்தது. ஆரியன்
மிகுந்த ஆர்வத்துடன் அந்த புக்கை திறந்தான். அதன் பக்கங்களை புரட்டும் போது ஆரியனின் ஹார்ட் பீட் அவனது காதுகளை கேட்கும் அளவுக்கு அதிகரித்தது. 18 வயதில் ஒரு சாதாரண பீஸ்டை பெற்று ஒட்டுமொத்த நகரத்தின் முன்னிலையிலும் அவமானப்பட்டு நின்ற ஆரியனுக்கு அந்த புக் இருண்ட அறையில் கிடைத்த ஒரு சிறிய மெழுகுவர்த்தி வெளிச்சத்தைப் போல தெரிந்தது. புக்கின் முதல் சில பக்கங்கள் அந்த அரசனின் வீரக்கதைகளை விளக்கியது. அவன் வெறும் வீரனாக மட்டும் இருக்கவில்லை, அவன் ஒரு ஆராய்ச்சியாளனாகவும் இருந்தான். காட்டின் மிக ஆழமான, மனிதர்கள் கால் வைக்க அஞ்சும் பகுதிகளில் ஒரு ரகசிய மூலிகை மருந்தை அவன் கண்டுபிடித்தான். அந்த மருந்து ஒரு மனிதனின் ஆன்மாவை வலுப்படுத்தி ஒரே நேரத்தில் 2 பீஸ்டுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள அனுமதிக்கும். இது இன்றைய உலகில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம். அந்த அரசன் உலகத்தை ஆளும் 5 டிராகன் லார்ட்ஸ் எல்லைகளையும் கடந்து பயணம் செய்திருக்கிறான். அந்த பயணத்தின் விவரங்கள் ஆரியனை பிரமிக்க வைத்தன. புக்கில் இருந்த வரைபடங்கள் அந்த உலகத்தை பற்றி இதுவரை ஆரியன் கேள்விப்படாத ரகசியங்களை விளக்கின. அதில் பலவிதமான டிராகன்கள் பற்றிய செய்திகள் இருந்தது. ரெட் டிராகன், இது ஃபாதர் ஆஃப் ஃபயர் பீஸ்ட். இதன் எல்லையில் இருக்கும் ஒரு சிறிய பீஸ்டும் கூட நெருப்பை கக்கும் வல்லமை கொண்டது. ப்ளூ டிராகன், இது கிங் ஆஃப் ஓஷன்ஸ். இதன் கொம்புகளும் துடுப்புகளும் நீல நிற ரத்தினங்களைப் போல மின்னும். கடலில் வாழும் மிகச்சிறிய மீன் முதல் பிரம்மாண்டமான திமிங்கில பீஸ்டுகள் வரை அனைத்தும் இதற்கு கட்டுப்பட்டவை. கிரீன் டிராகன், அடர்ந்த காடுகளின் அரசன். இதன் உடல் முழுவதும் அடர்ந்த தாவரங்களாலும் பல 100 ஆண்டுகள் பழமையான கொடிகளாலும் மூடப்பட்டிருக்கும். இதன் மூச்சு காற்று பட்டாலே காய்ந்த மரம் கூட துளிர்க்கும். காட்டில் உள்ள ஒவ்வொரு செடியும் இதன் ஸ்பையாக செயல்படும். ஒயிட் டிராகன், மேகங்களின் அரசன். வான்வெளியில் பறக்கும் அனைத்து பறவைகளும் இதன் படைகள். இந்த டிராகன் சிறகடித்தால் அது ஒரு பெரிய புயலையே உருவாக்கும். பிளாக் டிராகன், நிழல்களின் எஜமான். இரவு நேரத்திலும் இருளிலும் வாழும் அனைத்து பீஸ்டுகளையும் இதுவே ஆளுகிறது. மாயாஜாலங்கள் மற்றும் இருள் வித்தைகளின் பிறப்பிடம் இதுதான். யாழி என்பது சிங்கத்தின் முகமும் வலிமையும் ஆளுமையும், பருந்தை போன்ற இறகும் யானையை போன்ற உடல் அமைப்பும் கொண்ட பீஸ்ட். இது அனைத்து விதமான பீஸ்டுகளையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. புக்கின் ஒரு பக்கத்தில் டிராகன்களை பற்றிய ஒரு வரைபடம் மிகவும் துல்லியமாக வரையப்பட்டிருந்தது. இந்த டிராகன்களின் ராஜ்யம் முழுவதும் ராட்சத பூச்சிகளாலும் கடினமான ஓடுகளை கொண்ட உயிரினங்களாலும் நிறைந்திருந்தது. இதை அனைத்தும் படித்த ஆரியன் திகைத்தான். இந்த உலகத்துல இவ்வளவு பீஸ்ட் இருந்தோம், எனக்கு மட்டும் செம்ம வீக்கான ஒரு தான் கிடைச்சிருக்கு என்று அதை பார்த்து ஆரியன் கோபம் அடைந்தான். அவன் மேலும் புக்கை படித்தான். மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் முட்டையின் நிறத்திற்கும் டிராகன்களுக்கும் தொடர்பில்லை என்று அடித்துச் சொன்னாலும் இந்த புக் ஒவ்வொரு நிற முட்டையும் ஒரு குறிப்பிட்ட டிராகன் வம்சத்தின் எச்சம் என்று கூறியது. வரலாற்றில் இதுவரை ஒரு சில லெஜெண்டரி ஹீரோஸ் மட்டுமே 2 பீஸ்டுகளை வைத்திருக்க முடிந்தது. அவர்கள் யாரும் அந்த ரகசியத்தை உலகிற்கு சொன்னதில்லை. ஆரியன் தனக்குள், நானும் ஏன் அந்த மருந்தை தேடக்கூடாது? இப்ப என் கையில இழுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நானும் அந்த ராஜா மாதிரி காட்டுக்குள்ள போய் அந்த மருந்தை கண்டுபிடிச்சா என்னாலையும் 2 பீஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று நினைத்தான். புக்கை மூடிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருண்ட காட்டை ஆரியன் பார்த்தான். அப்போது அவனுக்கு அவன் தந்தை சத்தியன் சொன்ன பழைய கதை நினைவுக்கு வந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனது தாய் ஜெனி நச்சுக்காற்றால் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது சத்தியன் உயிரை பணயம் வைத்து காட்டுக்குள் சென்றார். ஆரியன், உன்னோட அம்மாவை காப்பாத்த நான் ஒரு தடவை அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனேன். ஒரு இருட்டான குகைக்குள்ள தெரியாம விழுந்துட்டேன். அது நைட் ஹண்டர்ஸ்னு ஒரு பீஸ்ட் தோண்டின ட்ராப்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா அது வேற ஏதோ ஒரு பழைய குகை. அங்கிருந்து ஒரு வழி தெரிஞ்சது. ரொம்ப தூரம் நடந்தேன். அப்பதான் அந்த மர்மமான மூலிகை எனக்கு கிடைச்சது. அதை உன் அம்மாவுக்கு கொடுத்த ஒரு வாரத்துல அவ குணமாயிட்டா என்று சத்தியன் அடிக்கடி சொல்வார். ஆரியனுக்கு இப்போது ஒரு புதிருக்கு விடை கிடைத்தது போல இருந்தது. அப்பா விழுந்த அந்த இடம், அந்த குகை, அது அந்த புக்கில் சொல்ற மூலிகை இருக்கிற இடமா இருக்குமோ என்று அவன் யோசித்தான்.
அவனிடம் இருப்பது உலகிலேயே பலவீனமான ஒரு ஈ. சமூகத்தில் அவனுக்கு எந்த மரியாதையும் கிடைக்கப் போவதில்லை. அவன் அந்த மருந்தை கண்டுபிடித்து செகண்ட் கான்ட்ராக்ட் செய்து கொண்டால் அவனது வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆனால் அந்த காட்டுக்குள் செல்வது மிகவும் ஆபத்தானது. காட்டின் அடர்ந்த பகுதியில் செல்ல செல்ல அங்கு காற்றில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு பலவீனமான பீஸ்டை வைத்துக்கொண்டு அங்கு செல்வது மரணத்தை சந்திப்பதற்கு சமம். அவன் தனது ஈயை பார்த்தான். அது அமைதியாக அவன் அருகில் பறந்து கொண்டிருந்தது. இதை நம்பி அவன் அங்கு செல்ல விரும்பவில்லை. அப்போது கீழே ஹாலிலிருந்து மெல்லிய சத்தங்கள் கேட்டன. ஆரியன் கதவோரம் சென்று கவனித்தான். அங்கே அவனது பெற்றோர்கள் மிகச் சோகமாக பேசிக் கொண்டிருந்தனர். ஜெனி அழுது கொண்டே, என்னால தானங்க எல்லாம். எனக்கு அந்த வருஷம் காத்துல இருக்கிற பாய்சனால லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருந்திருந்தா நாம அந்த பணத்தை சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு நல்ல பிரவுன் எக்காச்சும் வாங்கி கொடுத்திருக்கலாம். என் புள்ள இன்னைக்கு அந்த செரமனில எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்று இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அந்த சின்ன ஈய அவன் கூட வச்சுக்கிட்டு அவன் பட்ட அவமானம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே ரொம்ப வீக்கான பீஸ்ட் அதுதான் என்று சொன்னாள். அதை கேட்ட சத்தியன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஜெனி, தயவு செஞ்சு நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆரியன் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். அவனுக்கு கிடைச்சது வெறும் ஒரு ஈயா இருக்கலாம். ஆனா அவன் நம்ம புள்ள. கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு துணையா இருப்போம். அவன் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவான். நீ தைரியமாறு. அவன் பெரிய ஆளா வருவான். இந்த ஈயை வச்சு அவன் பெருசா சாதிப்பான் என்று ஆறுதல் கூறினார். பெற்றோர்களின் இந்த உரையாடல் ஆரியனின் இதயத்தை துளைத்தது. அவர்கள் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் படும் கஷ்டத்திற்கு தான் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று ஆரியன் முடிவு செய்தான். இனிமே இங்க சும்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா எதுவும் மாறாத. நான் காட்டுக்குள்ள போக போறேன். அந்த சீக்ரெட் ஹப்பை கண்டுபிடிச்சே தீருவேன் என்று தீர்க்கமாக முடிவு செய்தான். சிறிது நேரத்தில் அவன் பெற்றோர்கள் உறங்கிவிட ஆரியன் வேகமாக செயல்பட்டான். பழைய துணிப்பையில் தனது தந்தை வரைந்து வைத்திருந்த காட்டின் வரைபடத்தை எடுத்துக்கொண்டான். ஜன்னலுக்கு வெளியே ஒரு கயிற்றை தொங்கவிட்டான். இது அவனுக்கு பழகிய வழிதான். பெற்றோர்களுக்கு தெரியாமல் நண்பர்களுடன் விளையாடப் போகும்போது அவன் பயன்படுத்தும் ரகசிய பாதை இது. சற்று நேரம் அவன் மெதுவாக கீழே இறங்கி சமையலறைக்கு சென்றான். அவனது பெற்றோர்கள் அங்கு ஹாலில் தூங்குவதால் அவன் லைட் போடவில்லை. மாறாக அவன் தலையில் இருக்கும் மஷ்ரூமின் வெளிச்சத்தில் முன்னே நடந்தான். ஆரியன் கிச்சனுக்கு சென்று பிரெட் மற்றும் ப்ளூபெரி பழங்களை எடுத்துக்கொண்டான். அவன் கிளம்பும் போது டைனிங் டேபிள் மேல் இருந்த கத்தியையும் எடுத்து அனைத்தையும் பையில் திணித்துக் கொண்டான். ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக குதித்தான். அவர்களது வீட்டின் ஃபென்ஸை தாண்டி குதித்து அந்த அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தான். அவனது ஈயும் அவனை பின்தொடர்ந்தது. காட்டின் ஆரம்ப பகுதியில் காற்றில் நச்சுத்தன்மை குறைவாகவே இருந்தது. அவன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் மிகவும் கவனமாக சென்று கொண்டிருந்தான். முதல் 3 கிலோமீட்டர் வரை எந்த பெரிய ஆபத்தும் இல்லை. இந்த இடங்களில் காற்றில் நச்சுத்தன்மை குறைவு என்பதால் பெரிய பீஸ்டுகள் அங்கு வராது. அந்த பீஸ்டுகளுக்கு அதுவே உயிர் வாழ தேவைப்படும் உணவு. ஆனால் காட்டின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க மிரட்டலான சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. மரங்கள் வானத்தை மறைக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்தன. அவன் ஒருமுறை தனது தந்தை செய்திருந்த மேப்பை திறந்து பார்த்தான். பிறகு மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அப்போது அவன் தனது ஈயிடம், நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வர காரணமே நீதான். உன்ன மாதிரி ஒரு வீக் பீஸ்ட வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று புலம்பினான். அப்போது திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. ஆரியன் உறைந்து போனான். அவனது அப்பா சொன்ன மூன் ஃப்ராக் எச்சரிக்கை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆரியன், அந்த காட்டுல மூன் ஃப்ராக் இருக்கு. அதுக்கு 3 கண் இருக்கு. ஒவ்வொரு கண்ணும் ரொம்ப பெருசா இருக்கும். அது மூன் லைட்ல தான் வெளியே வரும். அதோட கண்ணை மட்டும் பார்த்துட்டா அது நம்மளை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடும். அதுக்கப்புறம் நம்மளை அது உயிரோட சாப்பிடும் என்று அவர் சொல்லியிருந்தார். அவற்றின் உடல் உறுப்புகள் கண்ணாடி போல நிலாவின் வெளிச்சத்தில் டிரான்ஸ்பரண்டாக தெரியும். இவை தன் இரையை தனது கண்களால் ஹிப்னோடைஸ் செய்து பிறகு அதன் உடலை மரத்து போகச் செய்து இரையை உயிருடன் மெல்ல தின்னும். இவை எப்போதும் 3ஆக சேர்ந்துதான் வேட்டையாடும். ஆரியன் தனது டார்ச் லைட்டை அணைத்தான். அவனது பீஸ்டின் உடல் இப்போது மின்னத் தொடங்கியது. அது தரும் வெளிச்சத்தில் நடக்கத் தொடங்கினான். தரையை பார்த்தபடி மெல்ல நகர முயன்றான்.
தவளையின் கண்களை பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்த 2 தவளைகளின் பார்வையில் இருந்து தப்பித்து விட்டான். பயத்தில் அவன் நெற்றியிலிருந்து வியர்வை வடிந்தது. மூச்சு விடக்கூட அஞ்சி அவன் நகர்ந்தான். அவன் மெல்ல நடந்து செல்ல அந்த தவளைகளும் அவனை பின்தொடர்ந்தது. அவன் நடந்து கொண்டிருக்க அப்போது அவனுக்கு 1 அடி முன்னால் இருந்த தரை சட்டென்று கீழே அமுங்கியது. தரை மிகவும் மென்மையாக பொறி வைத்தது போல இருந்தது. ஷிட், இது நைட் ஹண்டரோட ட்ராப் என்று முணுமுணுத்தான். நைட் ஹண்டர்ஸ் என்பது ராட்சத வெட்டுக்கிளியை போன்ற முகம் கொண்ட ஒரு பயங்கரமான பீஸ்ட். இது மண்ணுக்கடியில் பெரிய சுரங்கம் தோண்டி மேலே இருக்கும் மண்ணை பலவீனமாக்கி வைக்கும். யாராவது தெரியாமல் மிதித்தால் நேராக அதன் வாய்க்குள் விழுவார்கள். இப்போது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். அவன் தலையை நிமிராமல் அப்படி கீழே குனிந்தபடி இருந்தான். 3 பக்கமும் தவளைகள் அவனை நெருங்கி வந்தது. அவனது முன்னால் ஒரு பெரிய டிராப் இருந்தது. அவன் இந்த காட்டுக்குள் வந்தது தவறு என்று உணர்ந்தான். ஆரியன் அப்படியே சிலை போல நின்றான். எந்த ஒரு சிறு அசைவும் பெரிய பாதகத்தை கொடுக்கும் என்று அவனுக்கு தெரியும். சற்று நேரம் கழித்து அந்த தவளைகளின் சத்தம் நின்றது. அவை அவனை விட்டு விலகிச் சென்றது. அதன் சத்தம் நீண்ட தூரத்தில் கேட்கத் தொடங்கியது. ஆரியன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அப்பாடா என்று சொல்லி தலை நிமிர்ந்தான். அப்போது சட்டென்று ஒரு தவளை அவனது முகத்திற்கு நேராக குதித்து வந்து நின்றது. ஆரியன் பதட்டத்தில் கத்தினான். அப்போது அவன் ஒரு பெரிய தவறை செய்தான். அவ்வளவுதான். அந்த மூன் ஃப்ராகின் கண்களை பார்த்து விட்டான். அந்த தவளைகளின் ஏமாற்றும் யுக்திகளில் இதுவும் ஒன்று. ஆரியனின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. அவனது கைகளும் கால்களும் ஏதோ இரும்பு கவசத்தால் கட்டப்பட்டது போல கனமாக இருந்தது. ஒரு சிறிய விரலை கூட அவனால் அசைக்க முடியவில்லை. அவனது டார்ச் லைட் கையை விட்டு நழுவி சேற்றில் விழுந்தது. ஆரியன் மனதிற்குள், என்னால நகர முடியல, என் உடம்புல உணர்ச்சியே இல்ல, அந்த தவளை என் பக்கத்துல வருது என்று பயந்தான். அந்த தவளை அவனுக்கு முன்னால் ஒரு 2 அடி தூரத்தில் நின்றபடி தன் நீண்ட பிசுபிசுப்பான நாக்கை வெளியே நீட்டியது. மரத்து போன நிலையில் நின்றிருந்த ஆரியனின் கழுத்தை சுற்றி வளைக்க அது தயாரானது. அதே சமயம் மண்ணுக்கு அடியிலிருந்து நைட் ஹண்டர்ஸின் அந்த ராட்சத கொடுக்குகளின் சத்தம் கேட்டது. ஆரியன் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவனது பயணம் ஆரம்பிக்கும் முன்பே முடிந்துவிட்டதாக அவன் நினைத்தான். ஆனால் அப்போது அவனது ஈ அவனுக்குள் இணைந்தது. இந்த இக்கட்டான நொடியில் அவனது தலையிலிருந்த அந்த பலவீனமான மஷ்ரூம் தோன்றியது. இதுவரை இல்லாத அளவுக்கு பச்சை நிறத்தில் பிரகாசமாக பிளிங்காக தொடங்கியது. ஆரியனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவனை 3 புறமும் தவளைகள் சுற்றிவிட்டது. 1 அடி முன்னால் நைட் ஹண்டரின் சத்தம். தான் சாவப்போவது உறுதி என்று நினைத்தான் ஆரியன். ஆனால் ஆரியன் எதை யூஸ்லெஸ் என்று நினைத்தானோ அந்த ஈதான் அவனது விதியை மாற்ற காத்திருந்தது. ஆரியன் தவறுதலாக தனக்கு முன்னால் இருந்த மூன் ஃப்ராகின் கண்களை பார்க்க உடனே அவன் உடல் செயலிழக்க தொடங்கியது. அவன் உடம்பு ஒரு பாறையைப் போல உறைந்து போயிருந்தது. மரணம் இவ்வளவு அருகில் இவ்வளவு அருவருப்பான வடிவில் வரும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த தவளைகள் ஒவ்வொன்றாக அவனை சுற்றி வளைத்தன. அவற்றின் வாயிலிருந்து வழியும் அந்த நீல நிற ஆசிட் போன்ற சப்ஸ்டன்ஸ் தரையில் விழுந்தபோது அங்கிருந்த காய்ந்த சறுக்குகள் சடசடவென்று புகை எழும்பி கருகின. அந்த ஆசிட் ஒரு மனிதன் மேல் பட்டால் சில நொடிகளில் எலும்புகள் கூட மிஞ்சாத அளவுக்கு உருக்கிவிடும். ஆரியன் தன் மனதிற்குள் பதறினான். அப்போது அவனது ஈ ஆரியனின் உடலில் இணைந்தது. இந்த யூஸ்லெஸ் ஈ என்னை எப்படி காப்பாற்றும்? என்னோட பெர்மிஷன் இல்லாம எனக்குள்ள இப்ப பேர் ஆயிடுச்சு என்று தனக்குள் நினைத்தான். ஆனால் ஆரியன் எதை யூஸ்லெஸ் என்று நினைத்தானோ அதுதான் அவனது விதியை மாற்ற காத்திருந்தது. அந்த ஈ இப்போது அவனது உடலில் இருந்து வெளியே வந்தது. ஆரியன் தனது மங்கலான பார்வையில் அதை பார்த்தான். அந்த தவளை திடீரென்று ஒரு விதமாக கூச்சலிட்டது. அதற்கு அவனது ஈயும் தனது இறகுகளை வித்தியாசமாக அடித்தது. விட்டு விட்டு அதன் உடல் பிளிங்க் ஆனது. அந்த ஈயும் தவளையும் ஏதோ பேசிக் கொள்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. ஆனால் என்ன பேசுகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த தவளை ஆரியனின் பீஸ்டான ஈயை பார்த்து, ஏய், அவன் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச இதுக்கு நடுவுல நீ வராத என்றது. அந்த தவளைக்கு எதிரே வந்த ஈ, இஸ் மை மாஸ்டர், இவரை தொடணும்னா
அதுக்கு நீ முதல்ல என்ன தாண்டி போகணும். என்று பதிலளித்தது. இதை கேட்ட அந்த தவளைகள் சிரித்தது. பிறகு அந்த தவளையின் பாஸ் அந்த ஈடம், அவன் ஆல்ரெடி என் கண்ணை பார்த்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பாடி கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிடும். டபுள்னு இருந்துகிட்டு பெரிய டிராகன் பீஸ்ட் மாதிரி பேசுற. அவனை விட்டு போயிடு. இதுக்கு நடுவுல நீ வந்த அப்புறம் உன்னையும் சேர்த்து சாப்பிட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தது. திமிராக தனது ரெக்கையை அடித்த ஈ, நான் பார்க்க தான் சின்னதா இருப்பேன், ஆனா உன்னை விட பயங்கர டேஞ்சரஸ். பாக்குறியா? என்று தனது உடலில் ஒரு பச்சை நிற ஒளியில் மின்னியது. அது ஒரு சாதாரண ஒளி அல்ல. அது அந்த தவளைகளின் ஹிப்னாட்டிக் டெக்னிக்கை சிதறடிக்கும் ஒரு ஆன்டி ஹிப்னாட்டிக் ஃப்ரீக்வன்சி. அந்த ஒளியின் வீச்சு தவளைகளின் மூன்றாவது கண்ணை தாக்கி அவற்றின் கவனத்தை சிதறடித்தது. ஒரு நொடி அந்த தவளைகள் குழப்பமடைந்து நிலை குலைந்தன. அந்த தவளையின் மூன்றாவது கண் செயலிழந்தது. இதை உணர்ந்த அந்த தவளை அதிர்ந்தது. டேய் போனி போயில, நான் நினைச்சதை விட நீ பவர்ஃபுல்லா தான்டா இருக்க. என்னோட ஹிப்னாட்டிசம் பிரேக் ஆனாலும் நீயும் உன் மாஸ்டரும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்றது. அந்த ஈ சிரித்துக்கொண்டே, இதுக்கே ஷாக்கானா எப்படி? நான் இன்னும் என் கேமை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. என்று ஆரியன் அருகில் சென்றது. ஆரியனை பார்த்த தவளை அதிர்ந்தது. அவனது கை விரல்கள் மெல்ல துடிக்கத் தொடங்கின. அவன் மூளைக்குள் இருந்த அந்த இருண்ட மேகம் விலகி அவனது பார்வை தெளிவடைந்தது. ரத்தம் மீண்டும் அவனது கால்களுக்கு பாய்வதை அவனால் உணர முடிந்தது. உலகின் மிக வீக்கான பீஸ்ட் என்று கருதப்படும் ஈ அவனை காப்பாற்றியது. இப்போது அந்த ஈ ஆரியனை சுற்றியிருந்த தவளைகளை ஹிப்னாடைஸ் செய்தது. அந்த ஹிப்னாட்டிசமில் தவளைகள் தனக்குள் சண்டை போட்டுக் கொள்ள தொடங்கியது. அதை பார்த்த ஆரியன் அதிர்ந்தான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அப்போது அவனுக்கு மிக அருகில் இருந்த ஒரு பெரிய தவளை கோபத்துடன் அந்த ஈயை பார்த்து, எங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டான் என்று சொல்லி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தது. ஆனால் அந்த தவளை காலை வைத்த இடம் ஒரு டெத் ட்ராப். அந்த அடர்ந்த இலைகளுக்கு அடியில் ஒரு நைட் ஹண்டர் தனது வேட்டைக்காக உருவாக்கிய ரகசிய சுரங்கத்தின் வாய் மறைந்திருந்தது. அடுத்த நொடியே அது தோண்டி வைத்திருந்த அந்த டிராப்பில் தவளை விழுந்தது. அந்த தவளையிடமிருந்து ஒரு சிறிய அலறல் சத்தம் கூட கேட்கவில்லை. ஒரு சில நொடிகள் கழித்து ஆரியன் காலுக்கடியில் நிலம் அதிர்ந்தது. அந்த தவளையின் அலறல் சத்தம் கேட்டது. டக்கென அது அப்படியே அடங்கியது. அந்த தவளை கொல்லப்பட்டதை அவன் உணர்ந்தான். ஆரியன் திகைத்து போனான். அவனது அந்த பலவீனமான ஈயினால் தான் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது என்பதை புரிந்து கொண்டான். ஏன் ஈ, இதுதான் என்னை இப்ப காப்பாத்திருக்கு என்று ஆரியன் முதல் முறையாக ஒரு நம்பிக்கையை உணர்ந்தான். அந்த சிறிய உயிரினம் அவனது மரணத்தை ஒரு நொடியில் தள்ளி போட்டிருந்தது. அவனது உடலில் இருந்த அந்த பாரலிசிஸ் இப்போது முற்றிலும் மறைந்தது. இரத்த ஓட்டம் சீராகி அவனது கைகளும் கால்களும் மீண்டும் அவனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. இப்போது அந்த ஈ அவனது உடலில் இருந்து வெளியே வந்து தோளில் அமர்ந்தது. அவன் மெதுவாக தனது தோளில் அமர்ந்திருந்த அந்த சிறிய ஈயை பார்த்தான். தேங்க்ஸ், நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கும். உன்னை தப்பா நினைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடு என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். அந்த ஈ அவனது கையில் அமர்ந்து தனது ரெக்கைகளை மெல்ல அசைத்தது. அது அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல இருந்தது. ஆரியன் அதை பார்த்தான். இனி நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிமே இதை விட ரொம்ப பெரிய பீஸ்ட் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். பட் ஐ cannot quit. I want a better life for myself and my family. என்ன நடந்தாலும் I'm ready to face it என்று கூறினான். பின்பு அவன் ஒரு நொடி கூட அங்கே நிற்கவில்லை. நைட் ஹண்டர்கள் ஒரு இடத்தில் வேட்டையாடத் தொடங்கினால் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில டிராப்ஸ் விரித்து வைத்திருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அவனது தந்தை பலமுறை சொன்ன ஹண்டிங் பேட்டர்ன் நினைவு கூர்ந்து அவன் மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து ஓடத் தொடங்கினான். அந்த நைட் ஹண்டர்ஸ் எப்போதும் தனது டிராப்பை டயகனல் திசையில் ஒரு 5 மீட்டர் இடைவேளையில் ஒவ்வொரு டிராப்பும் செய்து வைத்திருக்கும். இது தெரிந்த ஆரியன் நேராக ஓடத் தொடங்கினான். அவனது டார்ச் லைட்டை தரையிலிருந்து எடுக்கக்கூட அவனுக்கு நேரமில்லை. அந்த ஒளியை கண்டால் வேறு ஏதேனும் மிருகம் வந்துவிடும் என்ற பயம் அவனுக்கு இருந்தது. நிலவின் வெளிச்சத்தில் மரங்களுக்கிடையே அவன் ஒரு வேட்டையாடப்படும் மிருகம் போல தப்பித்து ஓடினான். தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த தவளைகள் அந்த நைட் ஹண்டர்களின் பொறிகளில் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தது. காடே அந்த பீஸ்டுகளின் மரண ஓலத்தாலும் தின்னப்படும் சத்தத்தாலும் பயங்கரமான ஒரு மயானமாக மாறியிருந்தது. ஆரியன் அந்த களத்தை விட்டு வெகு தூரம் தப்பித்து வந்தான். அவனது இதயம் அவனது மார்பு கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வரும் அளவுக்கு வேகமாக துடித்தது.
அவன் நீண்ட தூரம் ஓட்டத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான பல நூறு ஆண்டுகள் பழமையான மரத்தின் அடியில் அமர்ந்தான். அவனது மூச்சுக்காற்று ஒரு புயலைப் போல வெளியேறியது. வியர்வை துளிகள் அவனது கண்களை மறைத்து எரிச்சலை உண்டாக்கின. காட்டின் மிக ஆழமான பகுதிக்கு வந்திருப்பதை உணர்ந்தான். இங்கே காற்றில் உள்ள நச்சு ஆற்றல் மிகவும் அடர்த்தியாக இருக்கும். வீக்கான பீஸ்ட் வைத்திருப்பவர்களுக்கு இது பெரிய சிக்கலை கொடுக்கும். ஆனாலும் ஆரியன் பின்வாங்குவதாக இல்லை. எப்படியாவது அந்த மேஜிக்கல் ட்ரீயை அடைந்தே ஆக வேண்டும் என்கிற தீர்க்கமான முடிவில் இருந்தான். தூரத்தில் இன்னும் பல மர்மமான மிருகங்களின் உருமல் சத்தங்களும் மரங்கள் முறியும் சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் தனது பையில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். அவனது அப்பா காட்டிலிருந்து பறித்த அந்த ப்ளூபெரி பழங்களை சாப்பிட்டான். அந்த பழங்களின் இனிப்பு அவனது நரம்புகளை தளர்த்தி அவனது உடலுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்தது. இனி இந்த காட்டில் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஒரு பீஸ்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் தனது பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டான். மீண்டும் அந்த மேப்பை பார்த்தான். இன்னும் கொஞ்ச தூரம் தான். அப்பா சொன்ன அந்த மேஜிக்கல் ட்ரீ பக்கத்துல தான் இருக்கு. நான் கண்டிப்பா அதை கண்டுபிடிப்பேன் என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அப்போது அந்த ஈ மீண்டும் அவனை பின்தொடராமல் அங்கேயே நின்றது. அதை பார்த்த ஆரியன் ஆச்சரியமடைந்தான். என்னாச்சு? ஏன் வரமாட்டேங்கிற? பயமா என்று கேட்டான். அப்போது அந்த ஈ அவன் சென்ற திசைக்கு ஆப்போசிட்டில் சென்றது. அதை பார்த்த ஆரியன், நார்த் சைட் தான் நம்ம போகணும், நீ சொல்ற பக்கம் இல்ல, நான் அப்பா பண்ண மேப் பார்த்துட்டேன் என்றான். ஆனாலும் அந்த ஈ அவனுடன் வராமல் அடம் பிடித்தது. அதை விட்டு செல்லவும் அவனுக்கு மனம் இல்லை. ஃபைன், நீ சொல்ற பக்கமே வர, ஆனா எனக்கு ஏதாவது ஆச்சு நீ தான் காப்பாற்றணும் என்று கூறினான். அந்த ஈ அவனை காப்பாற்றியதால் இப்போது அவன் அதன் பக்கம் செல்ல முடிவெடுத்தான். டார்ச் லைட் வெளிச்சம் இல்லை என்றாலும் அவனது தலையில் இருக்கும் மஷ்ரூமின் வெளிச்சத்தில் கவனமாக நடந்தான். அந்த அடர்ந்த காடு ஒரு மயான அமைதிக்கு சென்றது. ஒரு சிறிய வண்டின் சத்தம் கூட கேட்கவில்லை. காற்றில் வீசிய ஈரமண்ணின் வாசனை மறைந்து ஏதோ ஒரு காய்ந்த இரத்தத்தின் வாசனை வீசியது. காடு இப்படி திடீரென்று அமைதியானால் அங்கே ஏதோ ஒரு ஏபாக்ஸ் பிரெடேட்டர் நடமாடுகிறது என்று அவனது தந்தை சொல்லியிருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் மிகவும் கவனமாக இருந்தான். அமைதியாக ஒரு பெரிய மரத்தின் பின் ஒளிந்து கொண்டான். சுற்றியும் முற்றியும் பார்த்தான். அவனது இதய துடிப்பு பதட்டத்தில் அதிகரித்தது. திடீரென்று தூரத்தில் இருந்த பெரிய மரங்கள் பலமாக ஆடியன. கிளைகள் முறிந்து விழுந்தன. ஆரியன் நிமிர்ந்து பார்த்தபோது அவனது ரத்தம் உறையும் நிலைக்கு சென்றான். அது ஒரு மேண்டிஸ் பீஸ்ட். ஆனால் அது ஒரு சாதாரண பீஸ்ட் அல்ல. அது ஒரு பிரான்ஸ் ரேங்க் கொண்ட ஒரு பீஸ்ட். அதன் கைகள் ரம்பத்தை போல கூர்மையாகவும் அதன் உடல் இரும்பு பட்டைகளால் ஆனது போலவும் இருந்தது. அது 5 அடி உயரத்தில் இருந்தது. இருப்பினும் அந்த மேண்டிஸுக்கு காயம் பட்டிருந்தது. அதன் வலது பக்க உடலில் ஒரு பெரிய ஆழமான வடு இருந்தது. அதிலிருந்து பச்சை நிறத்தில் ரத்தம் தரையில் சொட்டிக் கொண்டிருந்தது. அநேகமாக தனது கூட்டத்தில் நடந்த ஒரு அதிகார போட்டியில் தோற்றுப்போய் இது காட்டின் எல்லைக்கு துரத்தப்பட்டிருக்க வேண்டும். காயம் பட்ட ஒரு மிருகம் எப்போதுமே இன்னும் அதிக ஆக்ரோஷமாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். இது பிரான்ஸ் லெவல் பீஸ்ட் என்பதால் இதற்கு காற்றில் நச்சு ஆற்றல் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இது இருக்கும் இடத்தில் அது குறைவுதான். எனவே அது உயிரோடு இருக்கும் எதை பார்த்தாலும் அதை தாக்கி உணவாக்கிக் கொள்ளும். அதற்கு பயங்கரமாக அடிபட்டிருந்தாலும் அது ஓடி வந்ததை பார்க்கும்போது இன்னும் வலிமையாக இருப்பதை ஆரியன் புரிந்து கொண்டான். ஒருவேளை அது ஆரியனை பார்த்தால் அவன் வைத்திருக்கும் உலகின் மிக வீக்கான பீஸ்டை வைத்து அதை எதிர்கொள்ள முடியாது. ஆரியன் சத்தமில்லாமல் அங்கிருந்து ஒரு நிழலைப் போல நகர முயன்றான். அவனது தலையில் இருக்கும் மஷ்ரூம் தனது வெளிச்சத்தை கணிசமாக குறைத்துக் கொண்டது. அவன் மிக பொறுமையாக நடந்து கொண்டிருந்தான். அதேபோல் அந்த மேண்டிஸும் அருகில் வேட்டையாட ஏதேனும் இருக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் விதி ஆரியனுக்கு சாதகமாக இல்லை. அவனது கால் ஒரு காய்ந்த மரக்கிளையின் மீது பட்டது. அந்த கட்டை உடைந்தது. அந்த சிறிய சத்தம் ஒரு வெடிகுண்டு வெடிப்பதைப் போல அந்த காட்டின் அமைதியை கிழித்தது. அந்த மேண்டிஸ் சட்டென்று ஆரியனை பார்த்தது. அதன் கண்கள் விரிந்தது. அடுத்த வினாடியே அது ஆரியனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. ஆரியன் தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஓடினான். அந்த மேண்டிஸ் மரங்களுக்கிடையே மிக எளிதாக தாவி தாவி அவனை துரத்தியது. அதன் கூர்மையான கைகள் காற்றில் வீசப்படும் போது
பெரிய மரக்கிளைகள் அப்படியே துண்டாகி விழுந்தன. ஆரியன் தலைகுனிந்து முட்புதர்களுக்கு இடையே புகுந்து தனது உயிரை காக்க ஓடினான். அவன் வேகமாக ஓடிய போது அங்கிருந்த ஒரு நைட் ஹண்டர்ஸின் டிராப்பில் விழுந்தான். அப்போது அவன் கீழே விழும்போது கையில் இருந்த கத்தியை சுவற்றில் கீறியபடி விழுந்தான். அதனால் கீழே விழுந்த தாக்கம் சற்று குறைவாகவே இருந்தது. அங்கு ஒரு பெரிய டனல் இருந்தது. அவனது அப்பா சொன்ன அதே சுரங்கம் போல தெரியவில்லை. இருந்தாலும் அவனிடம் வேறு வழி இல்லை. சாவிற்கு பயந்து அவன் அந்த இருண்ட டனலுக்குள் ஓடினான். அவன் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி பின்னாடியே அந்த மேண்டிஸும் ஆக்ரோஷமாக உள்ளே குதித்தது. ஆரியன் அந்த மேண்டிஸுக்கு நேரெதிராக நின்றான். அது மெல்ல அவனை நெருங்கியது. அப்போது திடீரென்று பின்னாலிருந்து ஒரு பெரிய நைட் ஹண்டர் அந்த மேண்டிஸ் மீது பாய்ந்தது. ஆரியன் அதிர்ந்தான். அந்த சுரங்கத்திற்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான நைட் ஹண்டர் பதுங்கியிருந்தது. இந்த மேண்டிஸின் சத்தம் அந்த நைட் ஹண்டரை தூண்டிவிட்டது. தன் எல்லைக்குள் புகுந்த அந்த மேண்டிஸை அது கொடூரமாக தாக்கத் தொடங்கியது. அந்த இரண்டு வலிமையான பிரான்ஸ் ரேங்க் பீஸ்ட் ஒன்றுடன் ஒன்று பயங்கரமாக மோதத் தொடங்கின. அவற்றின் கத்தல் சத்தமும் உடல்கள் மோதிக்கொள்ளும் அதிர்வும் அந்த சுரங்கத்தையே நிலநடுக்கம் போல குலுக்கியது. அந்த சண்டையை ஒரு வாய்ப்பாக கருதிய ஆரியன் அங்கிருந்து வேகமாக ஓடினான். சில மீட்டர்கள் தூரத்தில் இரண்டு ராட்சத மிருகங்கள் ஒன்றை ஒன்று கொன்று குவிக்க போராடி கொண்டிருப்பதை நினைத்து அவன் உடல் நடுங்கியது. சிறிது நேரத்தில் சத்தம் ஓய்ந்தது. அந்த மேண்டிஸ் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று விட்டது. அது அந்த நைட் ஹண்டரின் உடலை அப்படியே தின்னத் தொடங்கியது. அதன் மூலம் அது தனது காயங்களை ஆற்றி இழந்த ஆற்றலை மீண்டும் பெற்றுக் கொண்டிருந்தது. ஆரியன் மெதுவாக மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த சுரங்கத்தின் ஆழத்திற்கு சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனது கண்களில் நம்பிக்கையை வரவழைத்தது. அந்த சுரங்கத்தின் சுவர்கள் மிருகங்கள் தோண்டியது போல கரடுமுரடாக இல்லை. அவை மிகவும் சீராக இருந்தது. ஏதோ ஒரு விசித்திரமான ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் போலவும் இருந்தன. இதுதான் அப்பா சொன்ன அந்த சீக்ரெட் டனல். நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் என்று ஆரியன் மகிழ்ச்சியில் முணுமுணுத்தான். அவன் ஒரு நைட் ஹண்டரின் டிராப்பில் விழுந்ததால் வேறு வழியாக இங்கு வந்திருந்தான். அதனால்தான் ஆரம்பத்தில் அவன் தவறான டனலுக்கு வந்ததாக நினைத்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவனது தந்தை அந்த அபூர்வ மூலிகையை கண்டுபிடித்து தப்பித்துச் சென்ற அந்த பாதை இதுதான் என்று அவன் உறுதி செய்தான். அவனது கால்கள் தள்ளாடினாலும் அவனது மனதின் உறுதி குறையவில்லை. அவன் ஒரு சுவரோரம் அமர்ந்து சில நொடிகள் ஓய்வெடுத்தான். அவனது தலையில் இருந்த மஷ்ரூம் மங்களாக எரிந்து அவனது சோர்வை வெளிப்படுத்தின. ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென்று அவனது தலையில் இருந்த மஷ்ரூம் மீண்டும் ஒரு எச்சரிக்கை மணி போல மிக வேகமாக பிளிங்க் ஆக தொடங்கியது. அதன் அர்த்தம் என்னவென்று அவனுக்கு உடனே புரிந்தது. அந்த மேண்டிஸ் இப்போது தனது உணவை முடித்துவிட்டது. அது இப்போது ஆரியனின் வாசனையை துரத்திக் கொண்டு குகைக்குள் வர தொடங்கிவிட்டது. அந்த மிருகம் அவனை விடப்போவதில்லை. ஷிட், இது இன்னும் சாகல என்று ஆரியன் முணுமுணுத்தான். அவனது முன்னால் இருண்ட நீண்ட பாதை, பின்னால் மரணத்தைப் போல துரத்தி வரும் அந்த மேண்டிஸ். ஆரியன் தடுமாறி நிற்க அவன் கையில் வந்து அமர்ந்த தன் ரெக்கைகளை அசைத்து முன்னேறிப்போ என்பது போல பறந்து உணர்த்தியது. அதை பார்த்த ஆரியனுக்கு தன்னம்பிக்கை துளிர்த்தது. மீண்டும் தனது ஆற்றலை திரட்டி ஓடத் தொடங்கினான். ஆரியன் ஓடிக்கொண்டே, நான் இங்க சாகக்கூடாது. என் அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் நான் அந்த மூலிகையை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பீஸ்ட் வேணும். அதுக்கு நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். என்னால ஒரு ஃபெயிலியரா வாழ முடியாது என்று தனக்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டான். இருண்ட அந்த சுரங்கத்திற்குள் ஆரியனின் வேகமான காலடி சத்தமும் அவனுக்கு பின்னால் சுவர்களை கிழித்துக் கொண்டு வரும் மாண்டிஸின் நக சத்தமும் பயங்கரமாக எதிரொலித்தன. அவனது வாழ்வா சாவா போராட்டம் இப்போது உச்சக்கட்டத்தை எட்டியது. ஆரியன் அந்த ஏன்ஷியன் டனலில் உயிர் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தான். அந்த மாண்டிஸ் அவனை மிகவும் வேகமாக துரத்திக் கொண்டிருந்தது. அவனது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு மரண போராட்டமாக இருந்தது. ஆரியன் அந்த ஈயிடம், உன்னை நம்பி நீ சொன்ன பக்கம் வந்திருக்க, டூ சம்திங் என்று கூறினான். அவனது இதயம் அதிவேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அந்த துடிப்பு அவனது காதுகளிலேயே இடி முழக்கத்தை போல கேட்டது.
அவன் எவ்வளவு ஆழமாக ஓடுகிறானோ அந்த சுரங்கம் அவ்வளவு குறுகலாக ஒரு இருண்ட பிளவை போல நெருக்குதலாக மாறிக்கொண்டே வந்தது. தொடக்கத்தில் ஒரு யானை நுழையும் அளவுக்கு பெரிதாக இருந்த அந்த பாதை இப்போது ஒரு சாதாரண மனிதன் கூட தனது தோள்களை சுருக்கிக் கொண்டு திணறி நுழையும் அளவுக்கு சுருங்கிவிட்டது. அவனது தலையில் இருந்த இந்த மஷ்ரூம் அவனது அதிவேக இதய துடிப்புக்கு ஏற்ப ஒரு எமர்ஜென்சி லைட் போல விட்டு பிரகாசமான இரத்த சிவப்பு நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த சிவப்பு வெளிச்சம் குகையின் ஈரமான பாசி படர்ந்த சுவர்களில் பட்டு தெரித்து ஒரு திகில் உணர்வை ஏற்படுத்தியது. சுரங்கத்தின் தரைப்பகுதி மிகவும் மேடு பள்ளமாக இருந்தது. ஆரியன் பலமுறை தடுமாறினான். ஆனால் அவனது உடலில் ஓடிய அட்ரினலின் அவனை விழவிடாமல் தடுத்தது. அவனது கால்கள் வலியால் கெஞ்சின. ஆனால் அவனது மூளை ரன் ஆர் டை என்று கட்டளையிட்டுக் கொண்டே இருந்தது. காற்றில் இருந்த நச்சு ஆற்றல் அதிகரித்துக் கொண்டே வருவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் அவனது நெஞ்சு எரிந்தது. ஆரியன் முன்னேற அந்த சுரங்கத்தின் சுவர்களிலும் கூரையிலும் விசித்திரமான சிம்பல்ஸ் தென்பட்டன. இந்த சிம்பல்ஸ் ஏதோ ஒரு பழங்கால மொழியைப் போலவும் அதே சமயம் விசித்திரமான பூச்சிகளின் உருவங்களை ஒன்றுடன் ஒன்று பிணைத்தது போலவும் இருந்தன. அவனது தலையில் இருந்த மஷ்ரூமின் வெளிச்சம் அந்த சுவர்களில் படும்போது அந்த குறியீடுகள் ஒவ்வொன்றும் உயிர் பெற்று துடிப்பது போல அவனுக்கு ஒரு மாயை ஏற்பட்டது. என்னது இதெல்லாம் வெறும் சிம்பல்ஸ் தானே? இதெல்லாம் துடிக்குதா இல்லை என் கணக்கு அப்படி தெரியுதா என்று ஆரியன் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். அவனது கை கால்கள் பயத்தில் நடுங்கினாலும் அவனது கண்கள் அந்த சுவர்களில் இருந்த மரங்களை உற்று நோக்கின. ஒவ்வொரு குறியீடும் ஒரு கதையை சொல்வது போல அவனுக்கு தோன்றியது. அவன் கவனித்த ஒரு குறியீட்டில் ஆயிரக்கணக்கான சிறிய பூச்சிகள் ஒரு பெரிய டிராகனை சூழ்ந்து நிற்பது போல் செதுக்கப்பட்டிருந்தது. அது அவனது தற்போதைய நிலையை ஏளனம் செய்வது போல இருந்தது. திடீரென்று அந்த பாதை மிக குறுகலாகி ஒரு மனிதன் நேராக நடக்க முடியாமல் பக்கவாட்டில் மட்டுமே நகர முடியும் என்ற இக்கட்டான நிலைக்கு வந்தது. ஆரியன் தனது உடலை சுருக்கிக் கொண்டு மூச்சை பிடித்துக்கொண்டு முன்னேற முயன்றான். கற்களின் கரடுமுரடான மேற்பரப்பு அவனது சட்டையை கிழித்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனது முழங்கால் தரையில் இருந்த 2 கடினமான பெயர்ந்து நின்ற செங்கற்களுக்கு இடையே பலமாக மாட்டிக்கொண்டது. எது நேரத்திலே எப்படி ஆகணும்? கமான் ஆரியன், கெட் அவுட் ஆஃப் திஸ். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சாவு இவ்வளவு பக்கத்தில் இருக்கும்போது இப்படி மாட்டிக்கிட்டனே என்று அவன் ஆத்திரத்தோடும் பயத்தோடும் கத்தினான். அவன் காலை உருவ முயல தோளில் உராய்வு ஏற்பட்டு ரத்தம் கசிய தொடங்கியது. வலியினால் அவனது கண்கள் இருண்டன. பின்னால் அந்த மாண்டிஸ் நெருங்கிவிட்டது. அந்த நைட் ஹண்டரை தின்று தீர்த்த பிறகு அதன் உடல் இப்போது இன்னும் பிரம்மாண்டமாகவும் அதன் கவசம் இன்னும் கடினமான இரும்பு தகடுகளைப் போலவும் மாறியிருந்தது. அந்த மாண்டிஸ் தனது கூர்மையான ரம்பம் போன்ற கைகளால் அந்த சுரங்க சுவர்களை இடித்து தள்ளிக்கொண்டு ஆரியனை நோக்கி முன்னேறியது. கற்கள் பயர்ந்து அவன் தலைக்கு மேல் விழுந்து புழுதியை கிளப்பின. மரணம் சில அங்குல தூரத்தில் ஒரு கொடூரமான விலங்கின் வடிவில் நின்றது. ஆரியன் தனது முழு பலத்தையும் திரட்டி சதையை பித்துக் கொண்டு தனது காலை அந்த இடுக்கிலிருந்து ஒரு வெறியோடு உருவி எடுத்தான். அந்த மாண்டிஸின் கூர்மையான கொடுக்கு அவனது சட்டையின் பின்பகுதியை கிழித்த அடுத்த நொடி அவன் அங்கிருந்து மயிரழையில் தப்பினான். அவனது இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது போல இருந்தது. இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா என் கால் துண்டா இருக்கும் என்று அவன் நடுங்கினான். தப்பித்து ஓடிய ஆரியன் ஒரு இடத்திற்கு வந்தபோது அப்படியே சிலையாக நின்றான். அது ஒரு டெட் எண்ட். அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் சுவர் நின்றது. அதற்கு மேல் செல்ல வழியில்லை. பின்னால் திரும்பினால் மாண்டிஸின் மரணப்பிடி. அந்த சுவரில் இருந்த குறியீடுகள் இப்போது முன்பை விட மிக விசித்திரமாகவும் கோல்டன் கலரில் ஜொலிக்க தொடங்கின. மாண்டிஸ் இப்போது அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அதன் கண்கள் இரத்த வெறியுடன் மின்னின. அதன் வாயிலிருந்து ஒரு விதமான அருவருப்பான திரவம் சொட்டியது. ஆரியன் வேறு வழியின்றி அவனது ஈயிடம் "Come on buddy, do something. I believe in you" என்று கத்தினான். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பேரொளியுடன் ஒரு சிறிய சூரியனைப் போல மின்னியது. அந்த நொடியில் அவனது உடலில் இருந்து ஈ வெளியே வந்து சுவரில் இருக்கும் சிம்பிள்ஸ் அருகே சென்றது. அந்த ஒளி அந்த சுவர்களில் இருந்த குறியீடுகளின் மேல் பட்டதும் ஒரு மர்மமான ஓசை குகை முழுவதும் எதிரொலித்தது. அப்போதுதான் அந்த பேரதிசயம் நடந்தது. அந்த சுவரில் செதுக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான குறியீடுகள் ஒவ்வொன்றும் திடீரென்று கல்லிலிருந்து உயிர் பெற்று வெளியேறின. அவை வெறும் குறியீடுகள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் சிறிய கோல்டன் பிளைஸாக மாறின. ஆரியனின் ஈ அந்த உயிரினங்களை எழுப்பியது. அதைக் கண்ட ஆரியன் அதிர்ந்தான். அவை மின்னலைப் போல காற்றில் சுழன்று பறக்கத் தொடங்கின. அந்த பூச்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு பிரம்மாண்டமான கோல்டன் சைக்ளோன் போல உருவெடுத்தன. அந்த சூறாவளி நேராக
மாண்டிஸை நோக்கி ஒரு ஏவுகணையைப் போல பாய்ந்தது. அந்த மாண்டிஸால் எதையும் செய்ய முடியவில்லை. அதன் கடினமான கவசம் அந்த சிறிய பூச்சிகளின் வேகத்திற்கும் கூர்மைக்கும் ஈடு கொடுக்கவில்லை. அந்த கோல்டன் ஃபிளைஸ் அதன் உடலை சில வினாடிகளில் அணு அணுவாக துண்டு துண்டாக கிழித்து எறிந்தன. ஒரு பிரம்மாண்டமான அரக்க ஜந்து ஆரியன் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெறும் கரிக்கட்டையாகவும் துகள்களாகவும் மாற்றப்பட்டது. ஆனால் ஆபத்து இன்னும் ஓயவில்லை. மாண்டிஸை அழித்த அந்த பூச்சிகள் இப்போது ஒரு புதிய இலக்கை தேடுவது போல ஆரியனை நோக்கி திரும்பின. அவனது ஈ அமைதியாக நின்றது. அப்போது ஆரியன் அதனிடம், என்ன நடக்குதுங்க? அது ஏன் நம்மளை பார்த்த மாதிரி வருது என்று கேட்டான். அந்த பூச்சிகள் ஆரியனின் தோளின் மேல் அமர்ந்தபோது கொதிக்கும் நெருப்பப்பட்டது போல அவனது உடல் எரிந்தது. எரியுது, நெருப்பு பிடிச்ச மாதிரி எரியுது என்று அவன் நிலத்தில் விழுந்து புரண்டு அலறினான். அந்த ஈ மீண்டும் அவனது உடலில் இணைந்தது. அவனது மஷ்ரூமின் ஒளியால் சில பூச்சிகள் விலகின. ஆனால் பல பூச்சிகள் அவனது தோலுக்குள் ஊடுருவி அவனது நரம்புகளை துளைப்பது போல இருந்தன. அந்த தாங்க முடியாத வலியினால் அவனது கண்கள் சொருகின. அவனுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. வலியில் துடித்த ஆரியன் முழுமையாக மயக்க நிலைக்கு செல்லும் முன் அந்த ஈ அவனது உடலை விட்டு வெளியே வந்து அந்த சுவரில் ஒரு சிறிய மறைவான துளையை அவனுக்கு காட்டியது. இப்போது இந்த பூச்சிகளிடமிருந்து அவன்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆரியன் புரிந்து கொண்டான். அவன் எப்படியோ தனது எஞ்சியிருந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி அந்த துளைக்குள் தன்னை திணித்துக் கொண்டு நுழைந்தான். அந்த பக்கம் அவன் கண்ட காட்சி அவனது சகல வலியையும் வேதனையையும் ஒரு நொடியில் மறக்கச் செய்தது. அது ஒரு சிறிய குகை அறை. ஆனால் அது முழுக்க முழுக்க நீல நிற கிறிஸ்டல்ஸால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த இடமே அந்த கிறிஸ்டல்ஸால் மிகவும் குளிர்ந்த நிலையில் இருந்தது. ஒரு பனி பிரதேசத்தில் இருப்பது போல் ஆரியன் உணர்ந்தான். வைரம் போல ஜொலிக்கும் அந்த படிகங்களின் அழகையும் அவற்றிலிருந்து வெளிப்பட்ட குளிர்ந்த ஒளியையும் ரசிக்க அவனுக்கு போதிய நேரமில்லை. அங்கே குகையின் நடுவில் அவன் தேடி வந்த அந்த மேஜிக்கல் ட்ரீ நின்றது. அவனது தந்தை சொன்ன அந்த மரம் தனது தாயின் உயிரை காப்பாற்றிய மூலிகை. அதன் கிளைகளில் ஒரே ஒரு மேஜிக்கல் ஹேர் நட்சத்திரத்தைப் போல மின்னிக் கொண்டிருந்தது. அது ஒரு மூலிகை என்பதை விட ஒரு தெய்வீக பொருள் போல தெரிந்தது. உடனடியாக அவனது ஈ அந்த ஹெர்பின் மீது அமர்ந்தது. அதை சுற்றி வேகமாக அங்குமிங்கும் பறந்தது. அவனது ஈ அந்த ஹெர்பை சாப்பிட சொல்வதை அவன் உணர்ந்தான். ஆரியன் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. அந்த அபூர்வ மூலிகையை பறித்து அப்படியே வாயில் போட்டு மென்று தின்றான். அதன் சுவை நாவை கரிக்கச் செய்தது. அதே சமயம் அது அவனது தொண்டைக்குள் இறங்கும் போது ஒரு குளிர்ந்த நீரோட்டம் போல பாய்ந்தது. அடுத்த நொடியே அவனது உடல் தரையில் சாய்ந்தது. அவன் மீது ஒட்டியிருந்த அந்த கோல்டன் ஃபிளைஸ் அனைத்தும் ஒரு மர்மமான முறையில் அவனது உடலில் இருந்து அப்படியே செயலிழந்து விழுந்தது. ஆரியன் முற்றிலும் சுயநினைவை இழந்தான். அவனது ஆழமான மயக்க நிலையில் அவனது கனவில் இந்த உலகத்தின் முழு தோற்றமும் ஒரு வரைபடமாக விரிந்தது. அடர்ந்த காடுகள், ஆழ்கடல்கள், எரியும் பாலைவனங்கள், பனிமலைகள் என அனைத்து பகுதிகளும் அவன் முன்னால் ஒரு திரையில் தெரிவது போல தோன்றின. 5 டிராகன் லார்ட்ஸின் பிரம்மாண்ட உருவங்கள் அவனது ஆன்மாவை உற்று நோக்கின. பீஸ்டுகளின் பிறப்பு, அவற்றின் மரணம், அவற்றின் பரிணாம வளர்ச்சி மற்றும் மனிதர்களுக்கும் அவற்றுக்கும் இடையிலான அந்த ஆழமான பிணைப்பு என இயற்கையின் அனைத்து ரகசியங்களும் அவனது மூளைக்குள் ஒரு மின்னல் வேகத்தில் பதிவாகின. அவன் ஒரு புதிய பிரபஞ்சத்தின் அறிவை பெற்றான். காலம் எவ்வளவு கடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு யுகமே கடந்தது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஒரு நொடி ஆழ்ந்த அமைதி. திடீரென்று ஆரியன் கண் விழித்தான். அவனது உடல் இப்போது காற்றில் மிதப்பது போல லேசாக இருந்தது. அவனது கைகள் முன்பை விட வலிமையாகவும் அவனது பார்வை மிக தெளிவாகவும் இருந்தது. ஆனால் அவனது தலை மிகவும் கனமாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அந்த தலைக்கணம் வலி அல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நாலேஜ் ரிப்போசிட்டரி. அவனது மூளைக்குள் ஆயிரக்கணக்கான தகவல்கள் அறிவு களஞ்சியமாக அடுக்கடுக்காக மிக தெளிவாக பாய்ந்தன. முன்னால் குகை சுவரில் பார்த்த அதே விசித்திரமான குறியீடுகள் இப்போது அவனது மனதில் தெளிவான அர்த்தங்களுடன் ஒரு திறந்த புத்தகத்தைப் போல தெரிந்தன. கல்டிவேஷன் முறைகள் வைத்து எப்படி பீஸ்டுகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அவற்றை பலப்படுத்துவது என்ற ரகசிய நுட்பங்கள் அவனது அடிமனதில் ஆழமாக பதிந்தன. அவன் இப்போது கடும் பசியால் வாடினான். அவனது வயிற்றுக்குள் ஒரு பெரிய பள்ளம் விழுந்தது போல ஒரு உணர்வு. பையில் இருந்த பழைய ரொட்டியையும் அந்த ப்ளூபெரி பழங்களையும் எடுத்து வேகமாக பசியாறினான். அந்த பழங்களின் சுவை இப்போது அவனுக்கு முற்றிலும் வேறாக தெரிந்தது. ஒவ்வொரு பழமும் அவனது உடலுக்கு ஒரு விசித்திரமான இதமான ஆற்றலை ஊட்டியது. அப்போது அவனது மனதிற்குள் அதிகாரமிக்க ஒரு குரல் எதிரொலித்தது. திரும்பிப்போ, உனக்கான பெரிய கடமை உனக்கு காத்துட்டு இருக்கு.
உன்னை கேலி பண்ண இந்த உலகம் இனி உன்னை பார்த்து வேக்கிற காலம் வந்துடுச்சு. இது உன் பயணத்தோட ஆரம்பம் மட்டும்தான். துணிஞ்சு போராடு. இந்த குரலை கேட்ட ஆரியன் சட்டென பயத்தில் எழுந்து நின்றான். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவனது காதில் ஒலித்த குரல் யாருடையது என்று தெரியாமல் திகைத்தான். அவனது உடம்பில் இருந்த ஆழமான காயங்கள் அனைத்தும் ஒரு சிறு வடுகொடை இல்லாமல் முழுமையாக மறைந்திருந்தன. அவனது சட்டை கிழிந்திருந்தாலும் அவனது தோளில் ஒரு புதிய பொலிவு தெரிந்தது. அவனது அந்த பலவீனமான ஈ இப்போது முன்பை விட சுறுசுறுப்பாகவும் மங்கலான தங்க நிற செதில்களுடனும் மின்னியது. அவன் கண்கள் கூட இப்போது புத்திசாலித்தனத்துடன் மின்னின. அவனுக்கு ஒரு திடீர் எண்ணம் தோன்றியது. கொல்லப்பட்ட அந்த மாண்டிஸின் மையப்பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாண்டிஸில் மையப்பகுதி என்பது ஒரு பீஸ்டின் முழு உயிர் சக்தியும் அடங்கிய ஒரு வைரம் போன்ற பொருள். அது அந்த மாண்டிஸின் தலைப்பகுதிக்கு கீழே இருக்கும் என்பது அவனுக்கு இப்போது கிடைத்த அந்த புதிய அறிவின் மூலம் புரிந்தது. அதை சேகரித்து சரியாக கல்டிவேஷன் செய்து அதை அவனது ஈக்கு கொடுத்தால் அது அயன் ரேங்கில் இருந்து பிரான்ஸ் ரேங்குக்கு உருமாறும். அதன் பிறகு அந்த புத்தகத்தில் சொன்னது போல அவனால் பீஸ்டுடன் செகண்ட் கான்ட்ராக்ட் செய்து கொள்ளும் அரிய தகுதியை பெற முடியும். என்ன நடக்குதுன்னு எனக்கே முழுசா இன்னும் புரியல. ஆனா இது அந்த மூலிகையோட மேஜிக் தான். இனிமே நான் வீக்கான பீஸ்ட் வச்சிட்டு இருக்கிறது நினைச்சு பயப்பட வேணாம். எனக்கு இதை எப்படி பவர்ஃபுல் ஆக்கணும்னு தெரியும். என்னை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடியே என் பீஸ்டை பவர்ஃபுல் ஆக்கி காட்டுறேன். அப்பா சொன்னது சரிதான். இந்த மூலிகை உண்மையிலேயே ஒரு மேஜிக் தான். இது வெறும் மருந்து இல்லை, இது ஒரு பெரிய வரம். இனிமே இந்த உலகத்துல நான் தோத்து போக மாட்டேன். என்ன ஒரு சாதாரண ஈய வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க முன்னாடி நான் ஒரு சரித்திரமா மாறுவேன். இனிமே நான் பழைய ஆரியன் இல்லை. இந்த நாலேஜ் வச்சு எல்லாரை விடவும் நான் ஒரு பெரிய ஆளா வர முடியும். நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது என்று ஆரியன் அந்த மேஜிக்கல் ட்ரீயை பார்த்து நன்றியுடன் ஒரு உறுதிமொழியை எடுத்தான். அப்போது அவன் ஈ அவனுக்கு எதிரில் பறந்து கொண்டிருந்தது. ஆரியன் அதை பார்த்து, முதல்ல நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் இல்லைனா நான் அந்த மூன் ஃப்ராக்குக்கு டின்னர் ஆயிருப்பேன். அப்புறம் அந்த மேண்டிஸ்க்கு டின்னர் ஆயிருப்பேன். உன்னோட பிளிங்கால தான் அந்த ஏன்ஜியன் ஃபிளைஸ் அவைக்கன் ஆச்சு. மூன் ஃப்ராக்ஸ் அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குச்சு. ஆக்சுவலி யூ ஆர் நாட் வீக். பீப்புள் ஜஸ்ட் டிடன்ட் நோ யுவர் வேல்யூ என்று கூறினான். அப்போது அவனது ஈ தன் ரெக்கைகளை வித்தியாசமாக அடித்தது. ஆரியன் அதை பார்த்தான். அது ஏதோ சொல்கிறது என்று புரிந்து கொண்டான். ஆரியனின் கண்கள் விரிந்தன. அந்த ஈ அவனது பாராட்டை கேட்டு அவனுக்கு நன்றி என்று சொன்னது. இப்போது பீஸ்டின் மொழியை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனது கண்கள் இப்போது புதிய ஒளியுடனும் தன்னம்பிக்கையுடனும் ஜொலித்தன. அவன் ஒரு புதிய மனிதனாக மாறியிருந்தான். குகைக்கு வெளியே அந்த கோல்டன் ஃபிளைஸ் இன்னும் ஒரு மரண மேக கூட்டம் போல ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு ஆரியனை தாக்க தயாராக சுற்றி கொண்டிருந்தன. துணிந்து முதலடி எடுத்து வைத்தான் ஆரியனின் ஈ அவனிடம் நன்றி சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை உணர்ந்தவன் இப்போது பெரிய ஆச்சரியத்தில் இருந்தான். பிறகு ஆரியன் அந்த கிறிஸ்டல் குகையின் வாசலில் வந்து நின்றான். குகைக்கு வெளியே அந்த கோல்டன் ஃபிளைஸ் இன்னும் ஒரு மரண மேக கூட்டம் போல ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டு சுற்றி கொண்டிருந்தன. அவற்றின் சிறகுகளிலிருந்து வெளிப்பட்ட அந்த விசித்திரமான ஒலி குகையின் சுவர்களில் எதிரொலித்து ஒரு விதமான பயங்கரமான இசையை உருவாக்கியது. அந்த பூச்சிகள் எப்போது வேண்டுமானாலும் ஒரு தங்கச் சூறாவளியாக மாறி ஆரியனை சாம்பலாக்க கூடும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவனிடம் பழைய பயமோ அல்லது பதட்டமோ துளியும் இல்லை. அவனும் அவனது ஈயும் இப்போது தைரியமாக இருந்தனர். அவனது ஆழ்மனதில் அந்த மேஜிக்கல் மூலிகையால் பதிக்கப்பட்டிருந்த அந்த பேரறிவு அவனுக்கு ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனின் அமைதியை கொடுத்திருந்தது. அவன் தனது ஈயிடம், இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியுது, இதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வருது என்று சொன்னான். அதற்கு அந்த ஈ தனது இறகை அசைத்து பேசியது. இதுக்கு காரணம் அந்த மேஜிக்கல் ஹெட் தான் என்று சொல்ல ஆரியன் அதன் இறகு அசைவை வைத்து அதை புரிந்து கொண்டான். அவன் மெதுவாக குனிந்து குகையின் ஈரமான இடுக்குகளில் தேங்கியிருந்த அந்த வழுவழுப்பான களிமண்ணை இரு கைகளாலும் அள்ளினான். அந்த மண்ணை எடுத்து தனது முகம், கைகள் மற்றும் உடலின் ஒவ்வொரு அங்குலத்திலும் அடர்த்தியாக பூசிக்கொண்டான். அந்த சாதாரண மண்ணிலிருந்த பயோகெமிக்கல் எலிமெண்ட்ஸ் மற்றும் மினரல்கள் அவனது மனித உடலின் வெப்பத்தையும் ஹியூமன் சென்றையும் முற்றிலும் மறைக்கும் ஆற்றல் கொண்டவை. இப்போது அந்த கோல்டன் ஃபிளைஸின் சென்சார் பார்வையில் ஆரியனும் ஒரு கோல்டன் ஃபிளையாகத்தான் தெரிந்தான். அதற்கு காரணம் அந்த மண்ணில் இருக்கும் எலிமெண்ட்ஸ் தான். அவை அவனது தலைக்கு மிக அருகில் பறந்தும் கூட அவனை ஒரு இரையாக பார்க்காமல் அவனையும் அவர்களில் ஒருவனாக கருதி அட்டாக் செய்யாமல் அமைதியாக இருந்தது. ஆரியன்
மெல்ல தரையோடு தரையாக ஊர்ந்து சென்று சிதறி கிடந்த அந்த மேண்டிஸின் சிதைந்த உடலிலிருந்து அதன் மையப் பகுதியை எடுத்தான். அந்த பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் கோரை மிக ஜாக்கிரதையாக தனது பையில் வைத்துக் கொண்டான். இது வெறும் கோர் அல்ல, அவனது ஈயை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றப் போகும் பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு சாவி. அப்போது ஆரியன் தனது ஈயிடம், எனக்கு இந்த கோல்டன் ஃபிளைஸும் தேவைப்படுது, கேன் யூ ஹெல்ப் என்று கேட்டான். உடனே அந்த ஈ அங்கிருந்த ஒரு சில பூச்சிகளை மயக்கி செயலிழக்கச் செய்தது. பிறகு செயலிழந்து கிடந்த ஒரு சில கோல்டன் ஃபிளைஸை அவன் தனது பையில் எடுத்து வைத்துக் கொண்டான். ஆரியன் தனது ஈயிடம், தேங்க்யூ படி என்று சொன்னான். சுரங்கத்தை விட்டு வெளியே நடக்கும்போது ஆரியனுக்கு இந்த உலகம் முற்றிலும் வேறொரு பரிமாணத்தில் மிக தெளிவான வண்ணங்களுடன் தெரிந்தது. முன்பு அவனுக்கு மரண பயத்தை கொடுத்த அந்த இருட்டு பாதைகள் இப்போது ஒரு தெளிவான நேவிகேஷன் மேப் போல அவனது மூளைக்குள் விரிந்தன. நைட் ஹண்டர்ஸ் சுரங்கங்கள் வெறும் குழப்பமான குடைவுகள் அல்ல, அவை ஒரு திட்டமிடப்பட்ட கட்டுமானங்கள் என்பதை அவனது புதிய அறிவு அவனுக்கு தெள்ள தெளிவாக விளக்கியது. இதுங்க எப்பவுமே ஸ்பைரல் பேட்டர்ன்ல பள்ளம் தோண்டும், நடுவுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல மட்டும்தான் மண்ணை வெளியே தள்ளும் என்று அவன் அங்கிருந்த மண்ணின் அமைப்பை பார்த்து தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். இந்த மண்ணுல ஆழமான கீறல்கள் இருந்தா இது அதுங்களோட ஆக்டிவ் டெரிட்டோரின்னு அர்த்தம். குறிப்பா சாயில் எரிசன் இருக்கிற இடத்துல தான் இந்த நைட் ஹண்டர்ஸ் இருக்கும். அந்த பக்கம் ஒருபோதும் போகக்கூடாது, ஏன்னா அங்கதான் அதுங்களோட முட்டைகள் இருக்கும். அங்க போனா அதுங்க ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ணும் என்று அவனது தலையில் எண்ணங்கள் ஓடியது. அவனுக்குள் இருந்த அந்த புதிய அறிவு அவனது ஒவ்வொரு அடியையும் மிக துல்லியமான கணக்கீடுகளுடன் வழிநடத்தியது. அவன் ஒரு சிறுத்தையைப் போல சத்தமில்லாமல் புதர்களுக்கிடையே நகர்ந்தான். அங்கிருந்து சற்று தூரம் நடந்த பிறகு மூன்ஃபிராகின் நிலப்பரப்பிற்குள் அவன் காலடி எடுத்து வைத்தான். அவன் ஒரு அடர்ந்த மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கூர்ந்து கவனித்தான். தூரத்தில் அவற்றின் கத்தல் சத்தம் காற்றில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. முன்பு அது வெறும் இரைச்சலாக இருந்தது, இப்போது அது ஒரு தெளிவான உரையாடலாக அவனுக்கு புரிந்தது. 3 தடவை சத்தம் போட்டா அது வேட்டையாட தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். 4 தடவை மெதுவா சத்தம் வந்தா அது ஒரு சீக்ரெட் பாதுகாப்பு சிக்னல் என்று அவன் கணக்கிட்டான். முக்கியமாக மற்ற தவளைங்க வேட்டையாட கிளம்பும் போது ஒரு வயசான தவளை மட்டும் உயரமான பாறையில உட்கார்ந்து எல்லா பக்கத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நாம் அந்த தவளை பார்வையில படாம நடக்கணும் என்று கூறினான். அதற்கு அவனது ஈ ஆமாம் என்பது போல் தனது இறகை அசைத்தது. தவளைகளின் சத்தம் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் போன்றது. அந்த சரியான நொடிக்காக அவன் பொறுமையாக காத்திருந்தான். அவை ஒரு சிறிய காட்டு பன்றியை துரத்தி கொண்டு சென்றதை உறுதி செய்த பிறகு ஆரியன் மின்னல் வேகத்தில் முன்னேறினான். காய்ந்த மற்றும் கடினமான தரைப்பகுதியை மட்டுமே அவன் தனது பாதையாக தேர்ந்தெடுத்தான். மூன்ஃபிராக்ஸுக்கு ஈரமான சேருதான் பிடிக்கும். காஞ்ச தரையில அதுங்களோட பாதங்கள் பிடிமானம் இல்லாம வழுக்கும். அது மட்டும் இல்லாம அதுங்க உடம்புல இருக்கிற அந்த முக்கியமான ஈரப்பதம் காத்துல சீக்கிரம் குறைஞ்சிடும். அதனால காஞ்ச தரை அதுங்களுக்கு ஒரு டெத் ட்ராப் என்ற இயற்கை விதிகள் அவனது தலையில் ஒரு ஆட்டோமேட்டட் மேப் போல் வழிநடத்தியது. காட்டின் ஒவ்வொரு பொறியையும் அவன் மிக லாவகமாக தவிர்த்துவிட்டு ஒரு வழியாக காட்டின் எல்லையை வந்தடைந்தான். அவனது வீட்டை அடைய இன்னும் 5 கிலோமீட்டர் தூரமே இருந்தது. காட்டின் எல்லை ஓரத்தில் தூரத்தில் 2 மங்கலான மனித உருவங்கள் தீப்பந்தங்களுடன் தள்ளாடியபடி தெரிவதைக் கண்டான். ஆரியனின் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்தியது. அது அவனது அன்பு தந்தை சத்தியனும் தாய் ஜெனியும் தான். அவர்கள் இருவரும் காட்டின் நச்சு காற்றையும் பொருட்படுத்தாமல் தங்களை மறந்து ஆரியனை தேடி உள்ளே நுழைய தயாராக இருந்தனர். அவர்களின் அயன் ரேங்க் தாவர பீஸ்டுகள் அவர்களின் தோள்களில் இருந்து பசுமையான கவசம் போல கிளைகளை விரித்து நின்றன. ஆரியன் தனது அறையில் இல்லை, சத்தியன் செய்து வைத்த வரைபடமும் இல்லை என்றதும் அவர்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே ஒரு கணமும் யோசிக்காமல் அவர்கள் அவனை தேடி காட்டுக்குள் வந்துவிட்டனர். திடீரென்று ஜெனி ஆரியனை பார்த்து விட்டாள். ஆரியன் என்று மரண ஓலத்தை விட பயங்கரமான ஒரு பாசக்குரலில் கத்திக்கொண்டே ஓடி வந்து அவனை இருக்க கட்டிக்கொண்டாள். அவனது அப்பாவும் ஓடி வந்து இருவரையும் அணைத்துக் கொண்டார். ஆரியன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். வீட்டை விட்டு தெரியாமல் சென்றதற்காக திட்டுவார்கள், அடிப்பார்கள் என்று அவன் பயந்திருந்தான். ஆனால் அங்கே அன்பையும் நிம்மதி பெருமூச்சையும் தவிர வேறு ஒன்றும் இருக்கவில்லை. என்னை மன்னிச்சிடுப்பா, உனக்கு ஒரு நல்ல பீஸ்ட் முட்டையை எங்களால் வாங்கி தர முடியல. நம்ம ஏழ்மை நிலைமை, அது தந்த அவமானம், அதான் நீ இப்படி துணிஞ்சு காட்டுக்குள்ள போயிருக்க. நாங்க தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டோம், பெத்தவங்களை நாங்க தோத்து போயிட்டோம் என்று சத்தியன் குரல் உடைந்த நிலையில் கண்களில் நீர்மல்கச் சொன்னார். ஆரியன் திகைத்து போனான். அப்பா, நீங்க என் மேல கோவப்படலையா?
நான் உங்ககிட்ட சொல்லாம ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து போயிருக்கேன் என்று மெல்லிய குரலில் கேட்டான். ஜெனி அவனது அழுக்கு படிந்த முகத்தை தனது சேலை தலைப்பால் துடைத்து, இல்லப்பா, நீ உயிரோட பத்திரமா திரும்பி வந்ததே போதும். எங்களுக்கு சொத்து சுகத்தை விட நீதான் முக்கியம். நீ இல்லாத இந்த வீடு எங்களுக்கு நரகம் மாதிரி இருந்துச்சு என்றாள். அவர்கள் மூவரும் கைகோர்த்து நில ஒளியில் தங்கள் சிறிய வீட்டை நோக்கி நடந்தனர். வீட்டில் சத்யன் மீண்டும் வருத்தத்துடன் பேசினார். ஆரியன், கவலைப்படாத. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ரகசிய மூலிகையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவேன். உனக்கு ஒரு செகண்ட் கான்ட்ராக்ட் கண்டிப்பா கிடைக்கும். உன்னை எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக்குவேன் என்றார். ஆரியன் தனது அப்பாவின் கடினமான கைகளை பற்றி கொண்டான். அப்பா, போதும். இனிமே எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இப்பதான் எனக்கு புரியுது, என்னோட இந்த ஈயும் ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்றான். அவனது முதிர்ச்சியான பேச்சை கேட்டு அவனது பெற்றோர் ஒருவரை ஒருவர் பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர். சரி, முதல்ல போய் குளி. உடம்பு புறா களிமண்ணும் பீஸ்டுகளோட வாடையும் அடிக்குது என்று ஜெனி அவனை செல்லமாக தள்ளிவிட்டாள். ஆரியன் குளிக்க செல்ல அவனது ஈயும் பின்தொடர்ந்தது. ஆரியன் குளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வெந்நீரின் இதமான சூட்டில் அவனது மூளைக்குள் மீண்டும் ஒரு பேரறிவு மின்னல் போல பாய்ந்தது. அது வீக்கான பீஸ்டுகளை சரியான கல்டிவேஷன் மூலம் வலிமையாக மாற்றும் 1000 days மெத்தட், ட்ரூ பிளான்ட் மேட்டரேஷன். பொதுவாக இந்த உலகில் உள்ள மக்கள் வளர்க்கும் தாவரங்கள் அனைத்தும் ஒரு முதிர்ச்சியடையாத நிலையிலேயே இருக்கின்றன. அவை ஒரு வண்ணத்து பூச்சி வெளியே வருவதற்கு முந்தைய கூட்டுப்புழு நிலை போன்றவை. மக்கள் அதைத்தான் இறுதி நிலை என்று தவறாக நினைக்கிறார்கள். அந்த தாவரங்களை அவற்றின் உச்சபட்ச நிலைக்கு கொண்டு வர 1000 நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஒரு நொடி கூட பிசகாமல் பராமரிக்க வேண்டும். ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. 999வது நாள் தவறினாலும் மீண்டும் முதல் நாளிலிருந்து தொடங்க வேண்டும். இந்த 3 part ரிச்சுவலை மிக துல்லியமான நேர கணக்கீட்டில் செய்ய வேண்டும். அவை அனைத்தும் ஆரியனின் மனக்கண்ணில் தெளிவாக விரிந்தது. சன்ரைஸ், ஒரு சாதாரண கிறிஸ்டல் துளியை அந்த தாவரம் உறிஞ்ச வேண்டும். ஆனால் அதை நேரடியாக கொடுக்கக்கூடாது. அந்த ஆற்றலை செடியின் வைட்டல் எசன்ஸில் கலந்து ஒரு திரவமாக மாற்றி கொடுக்க வேண்டும். இது செடியின் செரிமானத்தை சீராக்கும். மிட் டே, சூரியன் சரியாக தலைக்கு மேல் வரும்போது அந்த தாவரம் சரியாக 24 நிமிடங்கள் நேரடி சூரிய ஒளியில் இருக்க வேண்டும். 23 நிமிடமோ அல்லது 25 நிமிடமோ இருக்கக்கூடாது. ஒரு நிமிடம் மாறினாலும் அந்த ஆற்றல் விஷமாக மாறி செடியை கொன்றுவிடும். சன்செட், காட்டின் ஓரங்களில் பூக்கும் சாதாரண நைட் பிளாஸ் செடிகளிலிருந்து கிடைக்கும் கோல்டன் பாலன் கொண்டு அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றலை செடிக்குள் பூட்டி வைக்க வேண்டும். இதுதான் அந்த சக்தியை செடியின் டிஎன்ஏவில் நிலைக்கச் செய்யும். இது ஒரு வகையான டிசிப்ளின் தான். இதை கரெக்டா பண்ணா போதும். அந்த கல்டிவேஷன்ல இருந்து கிடைக்கிற கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம பீஸ்ட் அப்கிரேட் ஆகும் என்று ஆரியன் உற்சாகமடைந்தான். இதற்கு தேவைப்படும் பொருட்கள் அனைத்தும் மிகச் சாதாரணமானவைதான். ஆனால் அந்த துல்லியமும் கன்சிஸ்டன்சியும் தான் சாதாரண மனிதர்களுக்கு கைவராத ஒன்று. மக்கள் 150 நாட்களில் பலன் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய் விட்டு விடுவார்கள். ஆனால் 1000 நாட்கள் செய்யும் பொறுமை இருந்தால் ஒரு அயர்ன் ரேங்க் செடி ஒரு சில்வர் ரேங்க் பீஸ்டின் வலிமையை பெறும். அதன் வைட்டாலிட்டி 60%இலிருந்து 120% உயரும். இது அவனது மனதில் தோன்றியவுடன் அவன் உற்சாகம் அடைந்தான். உடனே தனது ஈயிடம், இதை மட்டும் நான் பண்ணிட்டா நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவ. அதே மாதிரி வீட்லயும் சொல்லணும். ஆனா நான் சொல்றத வீட்டுல கேட்பாங்களான்னு கூட தெரியல என்று சொன்னான். அதற்கு அந்த ஈ தனது இறகை அடித்து பதில் சொன்னது. நீங்க கான்ஃபிடென்ட்டா வீட்ல சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா கேட்பாங்க என்று தனது மொழியில் கூறியது. அதை ஆரியன் புரிந்து கொண்டான். ஆரியன் குளித்து முடித்துவிட்டு சமையல் அறைக்கு வந்தான். அங்கே சத்யன் ஆரியனுக்காக ரொட்டி சுட்டுக் கொண்டிருந்தார். அப்பா, ஒரு நல்ல தரமான ரொட்டி கிடைக்கணும்னா நாம எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும் என்று ஆரியன் கேட்டான். சத்யன் அவனது கேள்வியை புரிந்து கொள்ளாமல் சிரித்தார். அதுக்கு முறையான கல்டிவேஷன் வேணும்பா. மாவை சரியான பக்குவத்துல ஊற வச்சு நெருப்ப சரியான சூட்டுல வச்சு சுடணும். அதுக்கு நிறைய நேரம், பொறுமை எல்லாம் வேணும் என்றார். நமக்கு அந்த ரொட்டி சீக்கிரமா வேணும்னா என்ன செய்வீங்க என்று ஆரியன் கேட்டான். சீக்கிரமா வேணும்னா தரம் இருக்காது ஆரியன். அவசரப்படுறவன் வாழ்க்கையில எப்பவுமே தோத்துதான் போவான். ஒரு நல்ல பொருள் வேணும்னா நாம் அதுக்கான நேரத்தை கொடுத்துதான் ஆகணும். அதுதான் இயற்கையோட விதி என்று உறுதியாக கூறினார் சத்யன். அதேதான்ப்பா, எனக்கும் இப்பதான் அது புரிஞ்சிடுச்சு
என்று ஆரியன் சத்தமாக சொன்னான். நம்ம கிட்ட இருக்கிற அயன் ரேங்க் பீஸ்ட் சில்வர் ரேங்க் ரேஞ்சுக்கு மாறணும்னா அதுக்கு 1000 நாள் ஆகும். ஆனா அதுக்கு சரியான முறை என்கிட்ட இருக்கு. நீங்க எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இதை செய்வீங்களா என்று கேட்டான். சத்தியனும் ஜெனியும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆரியன் ஏதோ ஒரு அதிர்ச்சியில் இப்படி பேசுகிறான் என்று அவர்கள் முதலில் நினைத்தனர். அப்பா, எனக்கு இது மேல 100% நம்பிக்கை இருக்கு. இந்த பேப்பர்ல நான் எல்லா டெக்னிக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட விடாம இந்த கல்டிவேஷனை ஃபாலோ பண்ணுங்க என்று ஒரு காகிதத்தை நீட்டினான். அவர்கள் ஆரியனின் கண்கள் இருந்த அந்த தீர்க்கமான ஒரு தேர்ந்த அறிஞனின் நம்பிக்கையை கண்டு, சரிப்பா, நீ இவ்வளவு சொல்ற, நாங்க கண்டிப்பா செய்றோம். நீ திரும்பி வர வரைக்கும் நாங்க இதையே பண்றோம் என்று சத்தியம் செய்தார் சத்தியன். ஆரியனின் வார்த்தைகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவனது மனம் புண்படக்கூடாது என்பதற்கு அவர்கள் அதை செய்ய ஒப்புக்கொண்டனர். அடுத்த 6 நாட்கள் ஆரியன் அவர்களுடனேயே இருந்து அந்த பயிற்சியை ஒவ்வொரு நொடியும் எப்படி செய்ய வேண்டும் என்று அணு அணுவாக சொல்லிக் கொடுத்தான். 7வது நாள் காலை வந்தது. ஆரியன் தனது பல்கலைக்கழகத்திற்கு கிளம்ப வேண்டிய நேரம். ஜெனியும் சத்தியனும் அவனை வாசலில் நின்று வழி அனுப்பினர். அப்போது இருவரும் ஒன்றாக அவனை கட்டி அணைத்தனர். ஜெனி அவனிடம், ஆரியன், நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், அங்கிருந்து வரும்போது நீ பெரிய ஆளா வரணும் என்று சொன்னாள். உடனே சத்தியன், ஆரியன், யார்கிட்டயும் சண்டைக்கு போகாத, பொறுமையாரு, என்ன நடந்தாலும் நீ எங்க புள்ளதான், உன்னோட பீஸ்ட் கண்டிப்பா உனக்கு உதவும் என்று கூறினார். அப்போது அவனது ஆரியனின் தோள் மீது அமர்ந்தது. அவர்கள் இருவரது கண்களிலும் இப்போது புதிய நம்பிக்கை ஒளி வீசியது. அவர்கள் சொல்வது எதுவும் அவன் காதில் வாங்கவில்லை. அவனது எண்ணம் தனது பெற்றோர்கள் அவன் சொன்ன கல்டிவேஷனை சரியாக செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். அப்பா, அம்மா, 1000 நாள் மறந்துடாதீங்க. ஒரு நாள் தவறினாலும் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நான் அங்கிருந்து படிச்சு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நம்ம குடும்பத்தை, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு விடைபெற்றான். அந்த ஈ அவனது உடலில் இணைந்தது. அவனது தலையில் மஷ்ரூம் தோன்றியது. ஆனால் இந்த முறை அவன் அதை நினைத்து அவமானப்படவில்லை. ஆரியன் பேருந்தில் ஏறிச் செல்லும் போது அவனது பையிலிருந்த அந்த மேண்டிஸ் கோர் அவனது கால்களில் உரசுவதை உணர்ந்தான். அவனது வாழ்க்கை மாறப்போகிறது. அவனது ஈயும் அவனும் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கப் போகிறார்கள். அடுத்த 8 வருடம் அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கும். சென்ற முறை பயத்துடன் போன ஆரியன் இப்போது தைரியமாகவும் தனது பீஸ்டை நினைத்து பெருமையாகவும் இருந்தான். ஆரியன் தனது பெற்றோர்களை பிரியும் சோகத்தில் இருந்தான். அவன் அந்த பஸ் ஏறுவதற்கு முன்னால் மீண்டும் அவர்களிடம் அவன் கூறிய 1000 நாள் கல்டிவேஷன் டெக்னிக்கை முறையாக செய்ய சொன்னான். அவனது ஈ இப்போது அவனுடைய உடலில் இணைந்தது. அவன் பெற்றோர்களிடம், பாய்ப்பா, பாய்மா, பத்திரமா இருங்க, உடம்ப பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கிளம்பினான். அந்த யூனிவர்சிட்டி அனுப்பிய பஸ்ஸின் ஒரு ஓரத்தில் ஜன்னலை ஒட்டி அவன் அமர்ந்திருந்தான். இது சாதாரண பஸ் அல்ல. பல்கலைக்கழகமே மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அனுப்பிய ஒரு பஸ். அது மிகவும் சொகுசாகவும் பெரிதாகவும் இருக்கும் ஒரு பஸ். அதில் அவர்கள் அமரும் சீட்டுக்கு முன்னால் ஒரு சிறிய ஸ்கிரீனில் யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியே சென்ற சாதனையாளர்களை பற்றிய காணொளி ஓடியது. ஆனால் ஆரியன் அதை எதையும் கவனிக்கவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த உலகம் அவனுக்குள் பல உணர்ச்சிகளை கிளறியது. இந்த பயணம் சுமார் 8 மணி நேரம் நீடிக்கும். இந்த 8 மணி நேரமும் அவன் தனது கடந்த காலத்தையும் இனி எதிர்கொள்ளப் போகும் சவால்களையும் எண்ணி பார்க்க வேண்டியிருந்தது. அவன் வாழ்ந்த அந்த பகுதி நகரத்தின் விளிம்பு. அங்கே காற்றில் நச்சுத்தன்மை மிகவும் அதிகம். அயன் ரேங்க் பீஸ்ட் வைத்திருக்கும் நபர்கள் எப்போதும் இது போன்ற மோசமான இடத்தில் வாழும் சூழல்தான் நிலவியது. சாதாரண மனிதர்கள் அங்கு வாழ்வதே ஒரு பெரும் சவால். அவனது பெற்றோர்கள் சத்தியனும் ஜெனியும் அவர்கள் வைத்திருந்த நிலத்தை வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். 40 ஆண்டுகால ரத்தமும் வியர்வையும் சிந்தி ஒவ்வொரு கிறிஸ்டலாக சேர்த்து வாங்கிய அந்த பெரிய நிலத்தை அவனது படிப்புக்காகவும் இந்த இம்பீரியல் அகாடமி மிக அதிகப்படியான கட்டணத்திற்காகவும் வெறும் 5 லட்சம் கிறிஸ்டல்களுக்கு விற்றுவிட்டார்கள். எங்களுக்கு இந்த நிலம் முக்கியம் இல்லப்பா, நீ ஒரு பெரிய பீஸ்ட் மாஸ்டரா வரணும் என்று அவனது அப்பா சொன்னபோது அவர் கண்களில் இருந்த அந்த நம்பிக்கை ஆரியனை நிலைகுலையச் செய்தது. இப்போது அவர்கள் கையில் சொற்பமான கிறிஸ்டல்களே எஞ்சியிருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது அப்பாவின் உடல்நிலை அந்த நச்சுக்காற்றால் மிக மோசமடைந்திருந்தது ஆரியனுக்கு தெரியும். அவர் அடிக்கடி இருமுவதும் மூச்சுவிட திணறுவதும் அவனது இதயத்தை அறுத்தது. அதனால்தான் அவன் அவர்களை 1000 days கல்டிவேஷன் செய்ய கட்டாயப்படுத்தினான். அந்த பணத்தை கொண்டு அவர்கள் அந்த தடையற்ற பயிற்சியை செய்தால் அவர்களது உடலில்
பல ஆண்டுகளாக சேர்ந்திருக்கும் அந்த நச்சு நீங்கி அவர்களின் ஆயுட்காலம் 25 ஆண்டுகள் வரை அதிகரிக்கும். என்னால இப்போதைக்கு அவங்களுக்கு செய்ய முடிஞ்ச உதவி இதுதான். நான் சொன்னதை அவங்க சரியா பண்ணா போதும் என்று அவன் பெருமூச்சு விட்டான். அவன் வருத்தப்படுவதற்கு ஏற்ப அவனது மஷ்ரூமும் பிளிங்க் ஆனது. அதை ஆரியன் உணர்ந்தான். அவனது கைகள் பையை இறுக பற்றின. பேருந்து மெல்ல மெல்ல அயன் ரேங்க் மண்டலத்தை தாண்டி பிரான்ஸ் ரேங்க் மண்டலத்திற்குள் நுழைந்தது. இங்கே சாலைகள் தரமாக இருந்தன. மக்கள் நடுத்தர வர்க்கத்தினராக மிகவும் நிம்மதியாக தெரிந்தனர். அங்கே காற்றின் நச்சுத்தன்மை மிக குறைவாக இருந்தது. அங்கிருந்து சில மாணவர்கள் பஸ்ஸில் ஏறினர். அவர்கள் ஏறியதுமே ஆரியனின் பழைய உடைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது தலையில் இருந்த அந்த விசித்திரமான மஷ்ரூமையும் பார்த்து முகம் சுளித்தனர். அதில் ஒருவன், டேய் இங்க பாருடா, ஒரு அயன் ரேங்க் பிச்சைக்காரன் உள்ள உட்காந்துருக்கான். இவன் தலையில என்னடா இது, ஏதோ குப்பை முளைச்சிருக்கு, இதுக்கு பீஸ்ட்னு பேர் வேறையா என்று அவன் தனது நண்பனிடம் கிண்டலாக சொன்னான். ஆரியன் எதை கண்டும் கலங்கவில்லை. அவனது கவனம் முழுவதும் அவனது லட்சியத்தின் மீதே இருந்தது. அவன் தனது உடலுக்குள் இருந்த அந்த ஈயை தொட்டு பார்த்தான். அது அமைதியாக அவனது நரம்பு மண்டலத்தோடு இணைந்திருந்தது. சிறிது நேரத்தில் பஸ் அந்த பிரம்மாண்டமான சில்வர் லெவல் மற்றும் கோல்டு லெவல் மண்டலங்களுக்குள் நுழைந்தது. அங்கே வானத்தை தொடும் அளவிற்கு உயரமான ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரியனை மலைக்க வைத்தன. கட்டிடங்கள் அனைத்தும் மின்னிக் கொண்டிருந்தன. அங்கே பஸ்ஸில் ஏறிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் மிக விலையுயர்ந்த உடைகளை அணிந்திருந்தனர். அவர்களின் அகங்காரம் அவர்கள் நடக்கும் விதத்திலேயே தெரிந்தது. சில்வர் லெவல் மாணவர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்களை புழுவைப் போல பார்த்தனர். அவர்கள் உள்ளே சென்றதும் ஆரியனின் தலையில் இருக்கும் மஷ்ரூமை பார்த்தனர். செரிமனி ஹாலில் அவனுக்கு ஒரு ஈ கிடைத்தது அனைவருக்குமே தெரியும். அந்த சில்வர் ரேங்க் மாணவர்கள் சிலர் ஆரியனை சூழ்ந்து கொண்டனர். அவர்களுக்கு தலைமை தாங்கியவன் ஜான். அவனிடம் ஒரு ஸ்பிரிட் டைகர் இருந்தது. அவனுடன் செரீனா, இவளிடம் ஒரு ஃபயர் ஈகிள் இருந்தது. மற்றும் நேதன், இவனிடம் ஒரு ஃபாரஸ்ட் லிசர்ட் இருந்தது. அப்போது நேதன் ஜானிடம், ஏன்டா இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆட்களையும் நம்மளையும் ஒரே பஸ்ல வர மாதிரி பண்றாங்களோ, இந்த பிச்சைக்காரங்களுக்கு தனி பஸ் வைக்க வேண்டியது தானே என்று சொன்னான். அதற்கு செரீனா, நேதன், இவனுங்களுக்கு பஸ் வைக்கிறதே லாஸ் தான், இவனுங்களெல்லாம் நடந்து வர சொல்லியிருக்கணும் என்று கூறினாள். பஸ்ஸில் இருந்த அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர். ஆனால் ஆரியன் எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தான். அவனது அமைதி அந்த சில்வர் ரேங்க் மாணவர்களின் ஈகோவை ஹர்ட் செய்தது. ஜான் கடுப்பானான். என்னடா, உனக்கு பேச்சு வராதா, இல்ல பேச பயமா என்று கேட்டான். அதற்கு ஆரியன், நான் எதுக்கு பயப்படணும் என்று கேட்டான். அதற்கு ஜான் கோபத்தில், எங்களை மாதிரி பவர்ஃபுல் பீட்ஸை வச்சிருக்கவங்கள பார்த்தா நீ பயப்படணும் தான், உனக்கு பயம் இருக்கிறது தெரியுது, ஆனா நீ நல்லா நடிக்கிற என்று சிரித்தபடி சொன்னான். உடனே ஆரியன், என்கிட்ட கூட தான் பீஸ்ட் இருக்கு, நான் ஏன் பயப்படணும் என்று கூறினான். அவன் கூறிய பதில் அவர்களை எரிச்சல் அடைய செய்தது. ஜான் ஆரியனின் சட்டையை பிடித்து உலுக்கினான். ஹேய் லோ கிளாஸ் போல், என்னடா இது, உன் தலையில என்னமோ கேவலமா முளைச்சிருக்கு, இது உன்னோட பீஸ்டா? எங்கடா உன்னோட அந்த லோ கிளாஸ் ஈ? பயந்து உன் உடம்புக்குள்ளேயே செத்து போச்சா, இல்ல இந்த மஷ்ரூம் தான் அதை தின்னுடுச்சா என்று ஏளனமாக சிரித்தான். செரீனா உடனே, அந்த ஈ இவன் உடம்புக்குள்ள போய் இவன் மூளையை தின்னுட்டு இப்படி ஒரு மட்டமான மஷ்ரூம் வெளியே முளைக்க வச்சிருக்கு போல, இதெல்லாம் ஒரு பீஸ்ட்னு எவனது கான்ட்ராக்ட் போடுவானா என்று கூறினாள். அவர்களின் உடல்கள் பீஸ்டுகளோடு மிக நன்றாக இணைந்திருந்தன. ஜானின் கைகளில் புலிநகங்கள் தெரிந்தன. செரீனாவின் முகத்தில் கழுகின் பீஸ்ட் மார்க்ஸ் தென்பட்டன. ஆரியன் தனது கைமுஷ்டியை இறுக்கினான். அப்போது அவனது மூளைக்குள் அந்த பேரறிவு ஒரு நதியைப் போல பாய்ந்தது. அது அவனுக்கு எதிரில் இருப்பவர்களின் ஃபுல் டேட்டாக்களையும் ப்ளூ பிரிண்டாக காட்டியது. ஜானின் ஸ்பிரிட் டைகர் அதன் சென்டர் கல்டிவேஷனில் உள்ள ஒரு பிழையால் பிரான்ஸ் 2 நிலைக்கு மேல் வளர முடியாது. அது ஒரு கிரேட்டர் ஸ்பெக்ட்ரல் டைகர் ஆவதற்கு பதிலாக வெறும் எர்த் டைகராக மட்டுமே முதிர்ச்சி அடையும். அதேபோல் செரீனாவின் ஃபயர் ஈகிள் நச்சு ஆற்றலை உறிஞ்சும் முறையில் உள்ள தவறால் சில்வர் 1 நிலைக்கு மேல் போகாது. ஜானின் புலி அவனுக்கு இப்போது 40% கூடுதல் பலத்தை தந்தாலும் அது அவனது எதிர்காலத்தை முடக்கிவிடும். ஆரியன் மெல்ல நிமிர்ந்து ஜானின் கண்களை பார்த்தான். உங்க பீஸ்டுங்க பார்க்க பெருசா இருக்கலாம், ஆனா அதுங்க கல்டிவேஷன்ல நிறைய தப்பு இருக்கு. இதனால உங்களால உங்க ஒரிஜினல் லெவலுக்கு போகவே முடியாது. ஆனா எனக்கு என் பீஸ்டை பத்தி நல்லா தெரியும். அதை எப்படி டிசிப்ளினா கல்டிவேஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு தெரியும். எல்லாத்துக்கும் மேல இந்த அழகான மஷ்ரூம் எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஒரு தீர்க்கமான குரலில் சொன்னான். இது ஜானை ஆத்திரமடைய செய்தது. என்னடா சொன்ன? என் பீஸ்டை பத்தி தப்பா சொல்றியா? எது பாஃபுல்னு இப்ப காட்டுறேன்டா
என்று கத்திக்கொண்டே ஜான் தனது கையை ஓங்கி ஆரியனை அடிக்க வந்தான். ஆனால் ஆரியனின் உள்ளே இருந்த அந்த ஈ அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தது. அந்த அடி நேராக அவனது முகத்திற்கு தான் வருகிறது என்பதை அவனது மூளை கணித்தது. ஜான் அடித்தபோது ஆரியன் மிக லாவகமாக குனிந்து தப்பினான். செரினா இப்போது ஆக்ரோஷமாக ஒரு குத்து விட்டாள். ஆரியன் சட்டென்று இடது பக்கம் நகர அவளது கை பேருந்தின் இரும்பு தூணில் பலமாக பட்டு அவளது மணிக்கட்டு எலும்பு வலித்தது. என் கை என்று அவள் அலறினாள். அடுத்த என்ன அடி வரப்போகிறது என்று அவனது மனதில் அந்த ஈ சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்போது ஜான் மீண்டும் அடிக்க வந்தான். உடனே அந்த ஈ ஆரியனின் மனதில், மாஸ்டர், அவன் நேராக உங்க செஸ்ட்ல கிக் பண்ண வரான், அவன் காலை பிடிச்சி இழுங்க என்றது. அதேபோல் ஆரியன் அவனது காலை பிடித்து இழுத்தான். அவன் கீழே விழுந்தான். இது ஆரியனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவனது ஈ அவர்களது ஃபைட்டிங் பேட்டர்னை அனலைஸ் செய்து அடுத்து என்ன அடி வரப்போகிறது என்று கணித்து அவனுக்கு சொன்னது. அதனால் அவன் மீது ஒரு அடியும் படாமல் அவன் நழுவினான். அதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். ஒரு அயன் ரேங்க் பீஸ்ட் வைத்துக்கொண்டு பவர்ஃபுல் பீஸ்ட் வைத்திருப்பவர்களுடன் நன்றாக சண்டையிடும் ஆரியனை பார்த்த மற்றவர்கள் அதிர்ந்தனர். அப்போது நேதன் பின்னாலிருந்து ஆரியனை தட்டிவிட்டு தடுமாறச் செய்தான். அந்த நொடியில் ஜான் ஒரு பலமான குத்தை ஆரியனின் கன்னத்தில் பதிக்க ஆரியன் கீழே விழுந்தான். உடனே மூவரும் சிரித்தனர். இப்போது அவர்கள் அவனை சூழ்ந்து நின்றனர். அவர்கள் மூவரும் ஒரு சேர தாக்கினால் அவனால் சண்டையிட முடியாது. அவனது உடல் பலம் இப்போதைக்கு வெறும் 10% மட்டுமே அதிகரித்திருந்தது. சரியாக அப்போது பேருந்து நின்றது. ஓட்டுநர் அனைவரும் இறங்குமாறு கட்டளையிட்டார். அந்த மூவரும் ஆரியனை ஒரு மறைவான இடத்திற்கு இழுத்துச் சென்றனர். அதை பார்த்த மாணவன் ஒருவன் தனது நண்பனிடம், இதுக்குதான் வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்றது, ஒரு வீக்கான பீஸ்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு அவனுக்கு இந்த பேச்சு, இப்ப பாரு செம்ம அடி வாங்க போறான் என்று சொன்னான். ஜான் ஆரியனை பார்த்து, என்னடா பெரிய டிராகன் லார்ட் மாதிரி பேசின, இப்ப எங்ககிட்ட மாட்டினியா என்று சொன்னான். அவர்கள் மீண்டும் தாக்க முற்பட்ட போது பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நிப்பாட்டுங்க. அது ரெஜினா. அவளுக்கு பின்னால் ஒரு ஷேடோ வுல்ஃப் நிழலில் இருந்து உருவெடுத்து நின்றது. அது கோல்டு லெவல் பொட்டன்ஷியல் கொண்டது. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? 3 பேர் சேர்ந்து ஒரு வீக்கான பீஸ்ட் வச்சிருக்கிறவங்க கூட சண்டை போடுறீங்க என்று கேட்டாள். அதற்கு செரினா, அவன் தான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணான், எங்க பீஸ்ட்டை பத்தி தப்பா பேசினா என்று சொன்னாள். உடனே ரெஜினா, அதுக்கு நீங்க 3 பேர் சேர்ந்து அவனை அடிக்கணுமா? நான் என் குடும்பத்தோட பவர் யூஸ் பண்ணி உங்க பாயிண்ட்ஸை குறைக்க சொல்லவா என்று கூறினாள். இப்போது வேறு வழி இல்லாமல் அவனை அங்கேயே விட்டு அங்கிருந்து செல்ல முடிவெடுத்தனர். அப்போது ஜான் ஆரியன் காதில், "This is not over" என்று சொல்லிவிட்டு முறைத்துக் கொண்டே சென்றான். ரெஜினா அவர்களை எச்சரித்தாள். ரெஜினா ஆரியனுக்கு உதவி செய்து எழுப்பினாள். இந்த மஷ்ரூமை மறைச்சிக்கோ, இது உன்னை ஒரு ஈஸியான டார்கெட்டா காட்டுது என்றாள். ஆரியன் அவளை பார்த்து, என் பீஸ்ட் பலவீனமானதல்ல, அதை நான் சீக்கிரம் உலகத்துக்கு நிரூபிப்பேன் என்றான். உலகின் மிகவும் வீக்கான பீஸ்ட் என்று கருதப்படும் ஒரு ஈயை வைத்துக்கொண்டு ஆரியன் இவ்வளவு தைரியமாக பேசுவது அவளுக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் அவள் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. பிறகு ஆரியன் அவளிடம், தேங்க்யூ ரஜினா என்று சொன்னான். அதற்கு அவள், எப்போ நானே வந்து காப்பாற்ற முடியாது, லேர்ன் டு பி ஸ்ட்ராங் என்று சொல்லி அங்கிருந்து சென்றாள். அனைவரும் கல்விக் கழகத்தின் பிரம்மாண்டமான ஏன்ஷியன்ட் ஹாலை நோக்கி சென்றனர். அந்த ஹால் முழுக்க மார்பிள் தூண்களால் ஆனது. டைரக்டர் மேடைக்கு வந்தார். அவர் ஒரு ராயல் ஃபீனிக்ஸ் பீஸ்ட் இணைந்த ஒரு கோல்ட் ரேங்க் மாஸ்டர். அவரது குரல் அந்த அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. இந்த இம்பீரியல் அகாடமிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்க பீஸ்டோட ரேங்க் மட்டும் இங்க முக்கியம் இல்லை, அதை நீங்க எப்படி கல்டிவேட் பண்ணி பவர்ஃபுல் ஆகுறீங்கன்றது தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் இங்க சொல்லித்தரப்போம் என்று சொன்னவர் ஆரியனை பார்த்து, வரலாறுல நிறைய பேர் பலவீனமான பீஸ்டுகளை வச்சு பெரிய பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க என்று சொன்னார். ஆரியனும் அவரை கூர்ந்து கவனித்தான். பின் அனைவரையும் பார்த்து, இங்க நீங்க எப்படி கல்டிவேஷன் பண்றீங்கன்னு மட்டும் முக்கியம் இல்லை, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதும் முக்கியம்தான். சில்வர் ரேங்க் பீஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க மற்றவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவங்களோட பாயிண்ட்ஸ் குறைக்கப்படும், அது உங்களோட கல்டிவேஷனை பாதிக்கும் என்று சொல்லும்போது ஆரியன் அந்த ஜான் மற்றும் அவனது நண்பர்களை பார்த்தான். அவர் மேலும் தொடர்ந்தார், இங்க நீங்க எந்த லெவல்ல வந்திருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இங்கிருந்து 8 வருஷம் கழிச்சு போகும்போது பெரிய ஆளா இருப்பீங்க. அயன் ரேங்க் பீஸ்ட் பிரான்ஸ் ரேங்க்குக்கு மாறும், பிரான்ஸ் ரேங்க் பீஸ்ட் சில்வர் ரேங்க் பீஸ்டா மாறும், சில்வர் ரேங்க் பீஸ்ட் கோல்ட் லெவலுக்கு போகும். ஆனா இது எல்லாமே உங்களோட கல்டிவேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சா போதும். ஓகே கைஸ், நாளைக்கு உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ உங்களுக்கு ரூம்ஸ் கொடுப்பாங்க. See you tomorrow என்று பேசி முடித்து அங்கிருந்து சென்றார். மாணவர்கள் கலைந்து செல்லத் தொடங்கினர். அப்போது ஆரியன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்தபோது அவனது தலையில் இருந்த மஷ்ரூம் ஒரு மர்மமான வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. ஏதோ ஒரு சக்தி தரையின் அடியிலிருந்து அவனை கூப்பிடுவது போல இருந்தது. இந்த அகாடமி ஏதோ ஒரு பழங்கால இடத்துக்கு மேல தான் கட்டியிருக்காங்க போல என்று ஆரியன் நினைத்து கொண்டான். அங்கே அவனுக்கு தேவையான அபூர்வமான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று உணர்ந்தான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் அலாட் பண்ணணும், எல்லாரும் வரிசையில் வாங்க என்று ஒரு பேராசிரியரின் குரல் கேட்டது. ஆரியன் கூட்டத்தை பின்தொடர்ந்து நடந்தான். அவனது பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த ஏன்ஷியன்ட் ஹால்ஸின் மர்மங்களை கண்டுபிடிக்க அவனுக்கு இன்னும் 8 வருடங்கள் இருந்தது. அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர் அவர்களின் அறையை நோக்கி அழைத்துச் சென்றனர். இம்பீரியல் அகாடமியின் பிரம்மாண்டமான நடைபாதையில் ஆரியன் நடந்து கொண்டிருந்தான். அவனது காலடிகள் அந்த மார்பிள் தரையில் மெதுவாக எதிரொலித்தன. அவனது மனதுக்குள் எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள் ஒரு வரைபடத்தைப் போல விரிந்தன. அவனது தலையில் இருந்த மஷ்ரூம் அவனது தீவிரமான சிந்தனைக்கேற்ப மென்மையாக நீல நிறத்தில் துடித்தது. 2வது பீஸ்டுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னால் அவன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். அவன் தான் வைத்திருந்த மேண்டிஸ் பீஸ்டின் உயிர் நாடியாக கருதப்படும் அதன் மைய பகுதியை ஒரு முட்டையாக மாற்றி இந்த ஈயை பிரான்ஸ் ரேங்குக்கு எவல்யூஷன் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதற்கான வழிமுறைகள் அவனது ஆழ்மனத்தில் தெளிந்த நீரோடை போல இருந்தன. இந்த மாற்றத்தை சாத்தியப்படுத்த அவனுக்கு 3 மிக முக்கியமான பொருட்கள் தேவைப்பட்டன. இவற்றை சாதாரணமான சந்தைகளில் வாங்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். முதலில் அவன் பீஸ்டுகள் மரணத்திற்கு பிறகு அதன் உடலில் இருந்து வரும் சாரத்தை சேமிக்க வேண்டும். இதற்கு பிரான்ஸ் ரேங்க் பீஸ்டுகளின் சிதைந்த உடல்களில் வளரும் பாசிகளை கொண்டு ஒரு பிரான்ஸ் அளவு கிறிஸ்டலை அவன் சார்ஜ் செய்ய வேண்டும். பிறகு அதை கோல்டன் ஃபிளைஸ்களிடமிருந்து பெறப்படும் விஷ துகள்களுடன் கலக்க வேண்டும். இறுதியாக அதிலிருந்து கிடைக்கும் கிறிஸ்டல்ஸ் காற்றில் இருக்கும் நச்சுத்தன்மையை உறிஞ்சும் போது உருவாகும் ஒருவித அச்சை கொண்டு இந்த செயல்பாட்டை முத்திரையிட வேண்டும். இந்த விலையுயர்ந்த மற்றும் அபூர்வமான கிறிஸ்டல்களை தொடர்ந்து 100 நாட்களுக்கு அவனது பீஸ்டுக்கு கொடுக்க வேண்டும். இறுதி நாளில் அவனது பையில் இருக்கும் கோல்டன் ஃபிளைஸ் தேவைப்படும். ஆரியன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அப்பா அம்மாவை பார்க்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அதுக்கும் 300 கிறிஸ்டல் வேணும். அதை எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த கல்டிவேஷனுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வாங்குறது தான் கஷ்டம் என்று அவன் தனக்குள் பேசிக்கொண்டான். அவனது பெற்றோர் சிட்டியில் ஒரு நல்ல வீட்டில் வசதியாக வாழ வேண்டும் என்பதே அவனது லட்சியம். அதற்கு அவனுக்கு 8 ஆண்டுகள் உள்ளன. முதல் இலக்கான கல்டிவேஷனுக்கு தேவைப்படும் மெட்டீரியல்ஸ் பெற அவனுக்கு 2 ஆண்டுகள் தேவை. ஆனால் 3வது வருட விடுமுறையோ 1080 நாட்களுக்கு பிறகுதான் வரும். இது அவனது கணக்கை விட 80 நாட்கள் தாமதம். அதனால்தான் அவன் மிக விரைவாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரியன், இதுதான் ஒரு ரூம் என்று ஆசிரியர் கதவை திறந்தார். அது பலவீனமான அயன் ரேங்க் பீஸ்டுகளை கொண்ட 4 மாணவர்களுக்கான அறை. இந்த யூனிவர்சிட்டியிலும் அவர்கள் தரத்திற்கேற்பதான் அறைகள் கொடுக்கப்பட்டது. பிரான்ஸ் ரேங்க், சில்வர் ரேங்க் போன்ற பீஸ்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு தனி அறை. அவர்களை இவர்களுடன் தங்க வைக்க மாட்டார்கள். இந்த பாகுபாடு ஆரியனுக்கு ஒரு உறுத்தலை கொடுத்தது. உள்ளே நுழைந்த ஆரியன் அங்கே 3 மாணவர்களை கண்டான். அவர்கள் ஏற்கனவே அங்கு வந்து தங்கள் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருந்தனர். மிதுன் ஒரு மெலிந்த பையன். அவனிடம் ஒரு வாட்டர் ஸ்னேக் இருந்தது. தருண் பலமான உடலமைப்பு கொண்டவன், டிகர் பீட்டில் வைத்திருந்தான். லீ உயரமான அமைதியான மாணவன். அவனிடம் நைட் பேட் இருந்தது. இங்கிருக்கும் யாருடைய பீஸ்டும் வெற்றியின் அடையாளமாக கருதப்படவில்லை. லீ ஒரு சீனியர் மாணவன். ஆனால் அவன் 2 பாடங்களில் ஃபெயில் ஆனதால் இன்னும் இதே அறையில் இருக்கிறான். மிதுன் புன்னகையுடன், என்னப்பா மஷ்ரூம் பாய் வந்துட்டான் போல, நம்மள மாதிரி ஆளுங்களை ஒன்னா போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு என்றான். அவனது குரலில் பகை இல்லை, ஒரு விதமான சகத்தோழமைதான் இருந்தது. லீ அவனிடம், ஆரியன், இங்க பீஸ்டோட ரேங்க் முக்கியம் இல்ல, என்னோட நைட் பேட் வெறும் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கொடுக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சரியான ட்ரைனிங் இருந்தா எதுவுமே வீக் இல்லை என்று ஆறுதல் சொன்னான். ஆரியன் அவர்களை கவனித்தான். லீ தனது தோல்விகளுக்கு சாக்கு போக்கு சொல்லி பாடத்தை மாற்றிக்கொண்டிருந்தாலும் ஆரியனின் கண்களுக்கு உண்மை தெரிந்தது. மிதுனின் பாம்பிற்கு உப்பு தண்ணீருக்கு பதில் ஃப்ரெஷ் வாட்டர் கிறிஸ்டல் கொடுத்தால் அதன் பலன் கூடும் என்பதும், தருணின் பீட்டிலுக்கு சந்திரனின் குறிப்பிட்ட மூன் ஃபேஸில் கிறிஸ்டல் கொடுக்க வேண்டும் என்பதும் ஆரியனுக்கு தெரிந்தது. ஆனால் அவன் இப்போதே அதை சொல்ல விரும்பவில்லை. இப்ப சொன்னா நம்ப மாட்டாங்க, சரியான நேரம் வரும்போது சொல்லலாம் என அமைதி காத்தான். ஆரியன் லீயிடம், இந்த பீஸ்பாட்ஸ், பிரான்ஸ் கிறிஸ்டல் இதெல்லாம் எங்க கிடைக்கும் என்று கேட்டான். லீ பரிதாபமாக சிரித்தான். நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டியா? ஆரம்பத்தில் அகாடமியில் எல்லாருக்கும் சமமாக மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க.
ஆனா இப்ப மெரிட் சிஸ்டம் தான் நடக்குது. நீ திறமையை நிரூபிச்சாதான் கிறிஸ்டல் கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிறிஸ்டல் தான் தருவாங்க என்றான் ஆரியன் விடாமல். ஆனா எனக்கு விஷம் இருக்கிற ஃபங்கஸ் நிறையவும் பிரான்ஸ் பேஸ்ட் பார்ட்ஸ் வேணுமே என்று கேட்டான். லீ ஒரு வறண்ட சிரிப்பை உதிர்த்தான். பிரான்ஸ் லெவல் பீஸ்ட் பார்ட்ஸா? அது ரொம்ப காஸ்ட்லி தம்பி. சில்வர்ல இருந்து கோல்டுக்கு போற எலைட் பீஸ்டுகளுக்கு மட்டும்தான் அதை ஃப்ரீயா தருவாங்க. அப்புறம் உன் தலையில இருக்கிற மஷ்ரூம் மேல யாரும் காசு போட மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் உன்ன மாதிரி பீஸ்டா வச்சிருந்தவங்க மேல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஃபெயில் தான். அதிகபட்சமா 20% ஸ்ட்ரென்த் தான் கிடைச்சது என்றான். அதை கேட்ட ஆரியன் சற்று சோகமடைந்தான். பிறகு லீ, ஆனா ஒரு வழி இருக்கு. டபுளிங் சிஸ்டம். நீ அகாடமியோட சேஃப் ஜோன்ல போய் நீயே தனியா மெட்டீரியல்ஸோ இல்ல கிறிஸ்டலோ சேகரிச்சா அதோட மதிப்பை அகாடமி அப்படியே டபுள் பண்ணி உனக்கு கொடுக்கும். இது கவர்மெண்ட் ரூல். ஆனா உன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது இதுல கணக்கு வராது. நாளைக்கு உன்னோட பிலாங்கிங்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்ப எவ்வளவு வச்சிருக்கன்னு நோட் பண்ணிக்குவாங்க என்று ஐடியா கொடுத்தான். அவர்கள் ஆரியனை சந்திப்பது இதுவே முதல் முறை. ஆனால் அவனும் அவர்களைப் போல ஒரு வீக்கான பீஸ்ட் வைத்திருக்கும் அயன் ரேங்க் ஸ்டூடெண்ட் என்பதால் அவனையும் நண்பனாக பார்த்தனர். ஆரியனின் கண்கள் மின்னின. அப்ப நான் நிறைய சேகரிச்சா என்னால சீக்கிரம் பிரான்ஸ் 1 ஸ்டூடெண்டா மாற முடியும் என்று நினைத்துக் கொண்டான். அதை கேட்டவுடன் ஆரியனின் தலையில் இருக்கும் மஷ்ரூம் பொலிவானது. அதை பார்த்த மிதுன், ஆரியன் ரொம்ப சந்தோஷப்படாத, அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம் என்று சொன்னான். அதற்கு ஆரியன் தன்னம்பிக்கையுடன், கஷ்டப்படுவோம், இந்த வயசுல கஷ்டப்படாம வேற எப்ப கஷ்டப்படுறது? என் அப்பாவும் அம்மாவும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, அது வீணாக விட மாட்டேன் என்று கூறினான். அப்போது தருண், அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஈயை காட்டுறியா என்று ஆர்வமாக கேட்டான். ஆரியன், ஓகே, இதுல என்ன இருக்கு படி, வெளியே வா என்று சொன்னான். உடனே அவனது ஈ வெளியே வந்தது. அவர்கள் முதல் நாள் பார்த்ததை விட அது இப்போது சற்று பெரிதாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அதை பார்த்த லீ, உலகத்திலேயே வீக்கான பீஸ்ட், பாப்போம் நீ என்ன பண்றன்னு, குட் லக் ஆரியன் என்று சொன்னான். அன்று இரவு அவன் தனது ஈயிடம் மெதுவாக பேசினான். கலெக்ட் பண்ற பொருட்களை டபுள் பண்ணுவாங்கன்னா நம்ம சீக்கிரம் பிரான்ஸ் ஜோனுக்கு போயிடலாம். அது அப்பாவோட கல்டிவேஷனுக்கு உதவும். அப்பா கண்டிப்பா அந்த 1000 days பிராக்டிஸை ஒழுங்கா செய்வார்னு நம்புறேன் என்று கூறினான். அதற்கு அவனது தனது இறகை அடித்து பதிலளித்தது. மாஸ்டர், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம சீக்கிரம் பிரான்ஸ் லெவலுக்கு ரீச் ஆகும். நான் உங்க கூட இருக்கேன், தைரியமா இருங்க என்று சொன்னது. அது கூறியதை ஆரியன் புரிந்து கொண்டான். தேங்க்ஸ் படி என்று சொல்லிவிட்டு உறங்கினான். மறுநாள் மிகுந்த ஆர்வத்துடன் தனது முதல் நாள் வகுப்புக்கு ஆரியன் வந்தான். அவனது இப்போது உடலில் இணைந்திருந்தது. அந்த ரூம் மிகவும் பெரிதாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் இருந்தனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். ஜான் தனது டீமுடன் இருந்தான். ரெஜினா தனது ஷேடோ உல்ஃபுடன் அமர்ந்திருந்தாள். ரியான் தனது லாவா குரோக்கடைலுடன் இருந்தான். பேராசிரியர் வேக்னர் உள்ளே நுழைந்தார். அவரிடம் சில்வர் ரேங்க் 2 கொண்ட ஹைனா இருந்தது. அவரை மொத்த வகுப்பறையும் அமைதியாக எழுந்து நின்று வரவேற்றது. இந்த செமஸ்டர்ல ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் ரேண்டம் தான், ஒழுங்கா கவனிக்கலனா உங்க இடத்தை அழுந்துருவீங்க என்று எச்சரித்தபடி பாடத்தை தொடங்கினார். கல்டிவேஷன்ல 3 முக்கியமான லெவல்ஸ் இருக்கு. அப்சார்ப்ஷன், ப்ராசஸிங், ஃபிக்சேஷன். எந்த ஒரு மெத்தடும் 6 மாசத்துக்கு மேல நீடிக்காது. ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன், காத்துல இருக்கிற நச்சு ஆற்றலை அப்சார்ப் பண்றது. ரெண்டாவதா அந்த ஆற்றலை கிறிஸ்டலா மாத்துறது, அதுதான் ப்ராசஸிங். கடைசியா அந்த எனர்ஜியை நிலைநிறுத்துறது, அதுதான் ஃபிக்சேஷன். அதுக்கு மேல செஞ்சா அது வேஸ்ட். இது பல வருஷ ஆராய்ச்சியோட முடிவு என்று பிளாக் போர்டில் வரைந்து விளக்கினார். வேக்னர் ஒரு இடைவெளி விட்டு தொடர்ந்தார். இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஜெனரலா இது 150 நாட்கள் வரை நீடிக்கும். சில பேர் இதுக்கு ரொம்ப நாள் வேணும்னு சொன்னாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெளிவா நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு என்று சொன்னார். ஆரியன் தனது இருக்கையில் அசௌகரியமாக நிலைந்தான். இந்த உலகம் வைத்திருக்கும் அந்த தகவல் எவ்வளவு தவறு என்பது அவனுக்கு தெரியும். அவனது அறிவின்படி அனைத்து முறைகளும் விதிவிலக்கின்றி 100 நாட்கள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் அதை சொல்ல இது நேரம் அல்ல. வேக்னர் ரெஜினாவை சுட்டிக்காட்டி, ரெஜினா, could you explain how these phases apply in practice என்று கேட்டார். ரெஜினா எழுந்தாள். அவளது ஷேடோ வோல்ஃப் ஒரு இருண்ட நிழலை போல அவளுக்கு பின்னால் உயிர்ப்புடன் உருவானது. முதல்ல நம்ம பீஸ்டுக்கு செட் ஆகிற கிறிஸ்டல்களை கல்டிவேட் பண்ணணும். என்ன மாதிரி ஷேடோ பீஸ்ட் இருந்தா அதை மூன்லைட்ல பதப்படுத்தணும். அப்புறம் அதை குறிப்பிட்ட டெக்னிக்ஸ் வச்சு சீல் வைக்கணும். கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் பீஸ்ட் அந்த கிறிஸ்டல்ஸை சாப்பிட ரெடி பண்ணணும் என்றாள். யூ ஆர் ரைட், நீ சொன்ன மாதிரி பண்ணா உன்னோட பீஸ்ட் அடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆகும் என்று வேக்னர் பாராட்டினார். மொத்த கிளாஸ் ரூமும் கைத்தட்டியது.
அப்போது ஆரியன் எழுந்து நின்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொல்றது தப்பா இருக்கு. எல்லா டெக்னிக்ஸும் 100 நாட்கள் தான் இருக்கணும். அப்புறம் கிறிஸ்டல் ப்ராசஸிங் பத்தியும் நீங்க சொல்றது கரெக்டா இல்ல என்றான். வகுப்பறையே நிசப்தமானது. ஜான் கிண்டலாக சிரித்தான். வேக்னர் கடுப்பாகி, என்னப்பா மஷ்ரூம் பாய், உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி என்று கேட்டார். ஆரியன் நிதானமாக, ரெஜினாவோட ஷேடோ உல்ஃபுக்கு வெறும் நிலா வெளிச்சம் போதாது. அதோட வெளிச்சத்துல ப்ராசஸ் பண்ண கிறிஸ்டலை தான் ரெஜினாவோட பீஸ் சாப்பிடணும். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.